சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடும் இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு கொலராடோ தமிழ் சங்கத்தின் சார்பாக அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த மாலை நிகழ்ச்சியில் நம்முடன் தங்கள் துறையிலும் வாழ்விலும் மேன்மை கண்ட 4 சிறந்த பெண்கள் உள்ளனர். அவர்கள் சொற்பொழிவு நம் அனைவருக்கும் ஊக்கமும் ஆற்றமும் தருவதாக அமைய வாழ்த்துகிறேன். As we proceed with the evening, I encourage everyone to engage, reflect, and connect. Let the stories and ideas shared tonight ignite conversations, inspire action, and foster a community that supports and uplifts every woman. Thank you for joining us in the celebration of courage, resilience, and the undying spirit of womanhood. Here's to a memorable evening of enlightenment and empowerment. மற்றும் ஒரு மாலை இங்கு கூடியிருக்கும் அனைவரையும் வரவேற்கிறேன். இப்போது நமது கொலராடோ தமிழ் சங்கத்தின் தலைவர் திருமதி சித்ரா நடேசன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். நன்றி அபிராமி. கொலராடோ தமிழ் சங்கம் சார்பாக நான் உங்கள் சங்க தலைவி சித்ரா உங்கள் அனைவரையும் இந்த மகளிர் தின மெய்நிகர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். மகளிர் தினத்திற்காக மகளிரை பாராட்டி ஒரு சிறிய கவிதை. பெண்ணை படைத்து உலகை படைத்தானா, உலகை படைத்து பெண்ணை படைத்தானா, பெண்ணை படைத்தே உலகை படைத்தான் பேரருளான். பெண் பிரபஞ்சத்தின் பேரழகு, ஈர்ப்பு சக்தியின் இலக்கணம். பெண்மையை போற்றுங்கள், பெண்ணை காப்பாற்றுங்கள். பூமி பேரின்பமாய் சொல்லல, இதுவே பிரதான வழி. என்னங்க கவிதை ரொம்ப நல்லா இருக்கா? இது கண்டிப்பா நான் எழுதலைங்க. இது நம்ம ஒரு ஆண் நம்ம பெண்மையை போற்றி ஒரு சிறப்பா ஒரு கவிதை எழுதிய ஒரு சிறிய வரிகள் தான் இந்த கவிதை. இன்னும் ஒரு பெரிய கவிதையா கொடுத்திருந்தாரு. பட் அது ஷார்டன் பண்ணி நான் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் படிச்சேன். நம்ம இந்த கவிதையை எழுதி கொடுத்த அவருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள், நன்றி. பெண்களை இவ்வளவு பெருமையா போற்றி எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம பாரதியார் எல்லாருமே பெண்களை பற்றி புதுமை பெண் அப்படிங்கிறதுல நிறைய கவிதைகள்லாம் எழுதியிருக்காரு. பட் இப்ப இந்த ஒரு சிறிய கவிதையை நான் உங்களுக்காக படிச்சேன். இந்த மகளிர் தினத்தை ஒட்டி பாத்தீங்கன்னா நம்மளுக்காக 4 பிரபலங்கள் அவங்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறாங்க. அவர்களோட பேச்சு நம்ம அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், சிந்திக்கவும் வைக்கும்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பா அவங்களுடைய பேச்சு கடைசி வரை இருந்து நீங்க கேட்டு பயனடையுங்கள்னு எல்லாத்தையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது இந்த நிகழ்ச்சியின் பேச்சாளர்களை நம் அனைவரின் சார்பாக வரவேற்கின்றேன். அமுதா ராமானுஜம் அவங்க பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. பெண்ணின் பெருமையை பத்தி பேசுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் ஹேமமாலினி அச்சுதன் அவங்க கொலராடோட டாக்டரா இருக்காங்க. அவங்க உமன்ஸ் ஹெல்த் பத்தி அவங்க ஸ்பீச் பண்றாங்க. வெல்கம் ஹேமா அண்ட் வெல்கம் அமுதா மேடம். அதுக்கப்புறம் வனிதா ரங்கராஜன் அவங்க அவங்களும் இந்தியால இருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. த்ரைவிங் உமன் இன் த ஒர்க் பிளேஸ் அப்படிங்கிற டாபிக்ல அவங்க பேசுவாங்க. வெல்கம் வனிதா. அதுக்கப்புறம் அனு மணவாளன் அவங்க இங்க டென்வர்ல கொலராடோல இருக்காங்க. ஸோ அவங்க உமன் எப்படி இண்டிபெண்டா இருக்கிறது, டிபெண்டன்ட் டு இண்டிபெண்ட் அண்ட் இன்டர்டிபெண்டன்ட் அப்படிங்கிற டாபிக்ல அவங்க பேசியிருக்காங்க. ஸோ அனைவரையும் வருகன்ட்டு வரவேற்கிறேன். ஸோ உங்க அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த நிகழ்ச்சியை நீங்க கண்டுக்கலீங்க, கடைசி வரை இருந்து பேச்சாளர்கள் உற்சாகப்படுத்துங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க கடைசியில கேட்கலாம். இல்லைன்னா சேட் இருக்கு, அதுல போட்டீங்கனாலும் அவங்க அபிராமி உங்க கேள்விகளை தொகுத்து அவங்கள்ட்ட கேட்பாங்க. எல்லாம் ஜாயின் பண்ண அனைவரையும் வருகன்னு வரவேற்கிறோம். நன்றி அபிராமி. நன்றி சித்ரா. Without further ado, let us move on to the speeches for this evening. After the speeches, we will have a short panel discussion and a Q&A session for the audience. இன்று எங்கள் முதல் பேச்சாளர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய உலக சமுதாய சேவை சங்கத்தின் பேராசிரியர் அமுதா ராமானுஜம் அம்மா அவர்கள். திருவாவூர் மாவட்டத்தில் சேர்ந்தவர்கள். 30 ஆண்டுகளாக மனவளத்தில் தன்னை இணைத்து கொண்டு சிறப்பாக அருள் தோன்றியிருக்கிறார்கள். சிங்கப்பூர், மலேசியா நாடுகளுக்கும் சென்று பொது சேவை செய்து கொண்டு வருகிறார்கள். ஆலியா அறிவு கோவிலில் வருடத்துக்கு 2 அல்லது 3 முறை மௌனம் நடத்தி வருகிறார்கள். இந்திய பண்பாடு அணைப்பு செந்தமிழ் நங்கை என்ற பட்டத்தை அளித்து அம்மாவை கௌரவித்துள்ளார். இவ்வேறு பல்வேறு சிறப்பு உள்ள அம்மா அவர்களை தங்களின் சார்பால் அன்போடு அழைக்கிறேன். பெண்ணின் பெருமைகளை பற்றி பேசுவதற்கு இந்தியாவில் இருந்து இணைந்திருக்கும் அமுதா ராமானுஜம் அவர்களை அழைக்கிறேன்.
ஸ்டார்ட் பண்ணிடலாமாம்மா? ஆமா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த ஆசான் அவர்களின் தெய்வீக திருவடிகளை வாழ்த்தி வணங்கி, இந்த ஒரு அற்புதமான இனிமையான நல்ல நாளிலே உலக மகளிர் தினம் என்ற ஒரு பெண்மையின் சிறப்பை போற்றக்கூடிய வகையிலே இந்த அற்புதமான ஒரு நிகழ்விலே இங்கே இணைந்திருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, எல்லாம் வல்ல அருட்பேராற்றல் கருணையினாலும் ஆசான் அருட்தந்தை அவர்களினுடைய பூரண நல்லாசியோடும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி அருள் வளமும் பொருள் வளமும் நிறைவாக பெற்று மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு சமுதாய நன்மதிப்போடு வாழ மனம் குளிர வாழ்த்தி வணங்கி, இந்த ஒரு சிந்தனையை நாம் அனைவரும் இணைந்து சிந்திக்க இருக்கின்றோம். பெண்ணின் பெருமை என்ற ஒரு தலைப்புல இப்ப நாம பேச போறோம். நான் பல இடங்கள்ல நான் போகக்கூடிய சொற்பொழிவு ஆற்றக்கூடிய இடங்கள்ல நான் சொல்லுவேன், பெண்ணின் பெருமையை ஆண்கள் தான் பேசணும், பெண்களே பேசிட்டு இருக்க கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம பெருமையை நம்ம பேசுறதை விட ஆண்கள் பேசும் பொழுதுதான் அது இன்னும் உயர்வா இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து. அப்ப பல இடங்கள்ல நாங்க பேசும்போது என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்த சில அறிஞர் பெருமக்களை நான் நினைக்கும் பொழுது, பாரதியாருக்கு அடுத்து அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவங்கதான் பெண்ணை பற்றி ஒரு உன்னதமான உயர்வான தத்துவங்களை கொடுத்திருக்காங்க. இதுவரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, நான் படிச்ச சில பாடல்கள், சித்தர் பெருமக்கள், ஞானிகள் இவங்களுடைய சில சிந்தனைகளை எல்லாம் நான் படிக்கும் பொழுது, அவங்க பெண்களை அந்த அளவுக்கு உயர்த்திய மாதிரி தெரியல. ஆனா அப்படி உயர்த்திய மகான்கள்லாம் மிக உன்னதமான ஒரு நிலையில இருக்காங்க அப்படின்றதுதான் சத்தியமான ஒரு உண்மை. அதாவது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய குரு வேதாத்ரி மகர்ஷி அவங்க திருவாரூருக்கு வந்திருந்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஒண்ணு அரேஞ்ச் பண்ணிருந்தோம். அது என்னன்னா மனைவி நல வேட்பு விழா அப்படின்னு சொல்லுவோம். ஃபியூச்சர்ல நிச்சயமா நீங்க மிகப்பெரிய அளவுல அதை ஏற்பாடு செஞ்சு நடத்தணும். அது அப்படி ஒரு உன்னதமான குடும்ப அமைதிக்கு மிக அவசியமான ஒரு நிகழ்வாக அதை நாங்க நடத்துவோம். மனைவி நல வேட்பு விழா அப்படின்னு சொல்லிட்டு அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவங்க தன்னுடைய மனைவிக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்களுடைய அந்த பிறந்த தினத்தை அது மாதிரி மனைவி நல வேட்பு விழா அப்படின்னு சொல்லி ஒன்ன கொடுத்திருக்காங்க. அந்த ஒரு நிகழ்வை திருவாரூர்ல அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவங்க நடத்தினாங்க. கிட்டத்தட்ட 4 ஜோடி அதுல கலந்துட்டோம். எங்க அப்பா அம்மா, எங்க மாமனார் மாமியார், நானு, எங்க சாரு, எங்க ஓர்புடி, எங்க நாத்தனாரு எல்லாருமே எங்க ஃபேமிலிலேயே ஒரு 7-8 பேர் நாங்க அதுல கலந்துக்கிட்டோம். திருமணம் மாதிரியே அந்த நிகழ்வு நடக்குங்க. ரொம்ப நல்லா இருக்கும். மாலை மாத்திக்கிறது, ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறது, 2 பேரும் கண்ணோட கண் பாக்குறது, அது மாதிரி ஒரு உன்னதமான நிகழ்வு. அது வரைக்கும் நான் அந்த ஒரு நிகழ்வை உண்மையிலேயே இதுவரைக்கும் யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. அந்த இடத்துல ஒரு குடும்ப அமைதின்ற தலைப்புல மகரிஷி பேசினாங்க, வேதாத்ரி மகரிஷி பேசினாங்க. அப்ப அவங்க அற்புதமான ஒரு விஷயத்த சொன்னாங்க. எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திரு உள்ளம் என்ன, எவ்வுயிரும் தோன்றுதற்கு ஏற்ற ஒரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே, வாழ்கின்ற மக்களில் இவ்வளம் அறிந்தோர் எத்தனை பேர். இன்னைக்கு இத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எத்தனை பேர் பெண்ணினுடைய உண்மையான அந்த பெருமையான நிலையை உணர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய கவி எழுதியிருக்காங்க பெண்ணினுடைய பெருமையில. அப்போ பாத்தீங்கன்னா அவர் அழகான ஒரு விளக்கம் கொடுத்தாருங்க. இந்த உலகத்துல ஆணுக்கு பெண் உயர்ந்தவள் அல்ல, ஆணை விட பெண் உயர்ந்தவள் அல்ல அப்படின்னு சொன்னாங்க. உட்கார்ந்து இருந்த எங்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி மனசு கஷ்டமா போயிடுச்சு. என்ன இப்படி மகரிஷி இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஏக்கத்தோட, என்ன பெண்களை உயர்த்தணும்னு நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம், இவரே இப்படி சொல்றாரேன்னு சும்மா ஒரு செகண்ட் தான். அடுத்தது என்ன சொன்னாருன்னா, ஆணை விட பெண் தாழ்ந்தவளும் அல்ல அப்படின்னு சொன்னார். உடனே எங்களுக்கு அப்புறம் கொஞ்சம் மனசு சந்தோஷமா இருக்கு. அதுக்கு அடுத்து என்ன சொன்னாருன்னா, ஆணுக்கு பெண் சமமானவளும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா 3மே சொல்லிட்டாரு, இதுக்கு மேல என்ன சொல்ல போறாரு அப்படின்னு நினைக்கும் பொழுது
இவை அனைத்தையும் விட பெண்கள் சிறப்பானவர்கள் அப்படின்னு சொன்னார். நாங்க எங்க எல்லாருக்கும் அவ்வளவு ஒரு சந்தோஷம். அப்ப ஆணை விட பெண் உயர்ந்தவளும் அல்ல, தாழ்ந்தவளும் அல்ல, சமமானவளும் அல்ல, எந்த ஒன்றோடும் ஒப்பிட்டு சொல்ல முடியாத அளவிற்கு சிறப்பு பெற்றவர்கள் பெண்கள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் ஒரு தாயினுடைய கருவறையில இருந்துதான் வந்தாகும். இந்த உலகத்துல கருவறை என்று சொல்லக்கூடியது 2 இடத்துலதான் இருக்கு. ஒண்ணு ஒரு பெண் கிட்ட இருக்கு, இன்னொன்னு ஆலயத்துல இருக்கு. இறைவனை அடைய வேண்டும் என்றால் அந்த கருவறைக்குள்ளாக செல்ல வேண்டும். இந்த உலகத்திற்கு ஒரு ஜீவன் வர வேண்டும் என்றால் ஒரு பெண்ணினுடைய கருவறையில் இருந்து மட்டும்தான் இந்த உலகத்திற்கு ஒரு ஜீவன் வர முடியும். அது சிங்கமா இருக்கட்டும், புலியா இருக்கட்டும், கரடியா இருக்கட்டும், எந்த ஒரு ஜீவனாக இருந்தாலும் ஒரு தாயின் கருவறையில இருந்துதான் வர முடியும். அப்ப ஆதிசங்கரரே சொல்றாரு. நம்ம பல மகான்களை எடுத்து பார்க்கும் பொழுது ஆதிசங்கரனுடைய தாயார் இளம் விதவை, ஒரு 5 வயசு பையன், அவரு சன்னியாசத்துக்கு போகணுங்கிறார். தன்னுடைய வாழ்க்கையே அந்த பையன் தான் நினைக்கக்கூடிய நிலையில அந்த பையன் துறவு மேற்கொள்ள போறேன்னு சொல்லும் பொழுது அந்த தாயுடைய உள்ளம் பதறுது. அப்போ அம்மா நான் உயிரோட இருக்கணும்னு நீ நினைக்கிறியா, இல்ல உன் பிள்ளையா நான் ரொம்ப நாள் இருக்கணும்னு நினைச்சா இந்த நிமிஷம் எனக்கு உயிர் போயிடும். நீ உன் மகனா இருக்கணும்னு நினைச்சினா எனக்கு உயிர் கிடையாது. ஆனா நான் இந்த உலகத்துக்கு நீ என்ன சமுதாயத்துக்கு கொடுத்தீன்னா நான் ரொம்ப நாள் உயிரோட இருப்பேன் போது அந்த தாயை அர்ப்பணிக்கிறாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா செங்கட்சோழன் அவர் அப்படிதான். அவருடைய தாயார் எடுத்துக்கிட்டீங்கன்னா தலைகீழ கட்டி அந்த டெலிவரி டைம்ல அவங்கள தலைகீழ கட்டி தொங்க விடுறாங்க. ஏன்னா இன்னும் ஒரு நிமிடம், ஒரு நாழிகை சென்று இந்த குழந்தை பிறந்துச்சுன்னா உலகத்திற்கு மிகப்பெரிய நிலையில தெய்வ நிலையை உணர்த்தக்கூடிய, ஆலயங்கள் சமைக்கக்கூடிய, சைவ நெறியை தழைக்க செய்யக்கூடிய ஒரு மகன் பிறப்பான். ஆனா இந்த நிமிஷம் பிறந்துச்சுன்னா அந்த அளவுக்கு புகழ் இல்லைன்னு தன்னுடைய காலை தூக்கி மேல கட்டிட்டு அந்த குழந்தைய தன் உயிரை கொடுத்து இந்த உலகத்துக்கு கொடுத்த ஒரு தாய். நீங்க எல்லா மகான்களையும் எடுத்து பாருங்க. சிவகலை என்ற ஒரு தாயினுடைய அன்பளிப்பு தான் பட்டினத்தார். ஆதி அம்மையாரினுடைய ஒரு அறிவு தூண்டப்பட்டதுனாலதான் அருண்கிரிநாதர் என்ற ஒரு மகான் நமக்கு கிடைச்சார். அது மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரையும் எடுத்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு பெண் தான் அவங்க வெளியில வர்றதுக்கு காரணமா இருக்கிறாங்க. எப்பொழுதுமே சொல்லுவாங்க இல்லையா, அஸ்திவாரம் எப்போதும் கண்ணுக்கு தெரியறது இல்ல, கட்டிடங்கள் தான் தெரியும். ஆனா அந்த அழகான கட்டிடத்தை தாங்கக்கூடியது எதுன்னு பார்த்தாக்கா நிச்சயமா ஒரு அஸ்திவாரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அத நான்மணி கடிகையில ஒரு பாடல் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, அதாவது மனைக்கு பாழ் வாணுதல் இன்மை, சென்ற இடத்திற்கு பாழ் நட்டோரை இன்மை, இருந்த அவைக்கு பாழ் மூத்தோரை இன்மை, தனக்கு பாழ் கற்றறிவில்லா உடம்பு அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. அப்ப மனைக்கு பாழ் வாணுதல் இன்மை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வீடு அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுல பெண் இருந்தாதான் அந்த வீட்டுக்கு அழகு. ஒரு 4 ஆண்கள் இருந்தா அந்த வீட்டுக்கு யாருமே போக மாட்டாங்க. ஏன்னா ஒரு தண்ணி குடிக்கிறீங்களா கூட கேட்க மாட்டாங்க. அந்த விருந்தோம்பல் என்பது, உபசரிப்பு என்பது அந்த இல்லத்திற்கு உயிரோட்டமாக இருக்கக்கூடியது நிச்சயமாக ஒரு தாயாகவோ, ஒரு மனைவியாகவோ, அல்லது ஒரு சகோதரியாகவோ, அல்லது ஒரு பேத்தியாகவோ ஒரு பெண் இருக்கும் பொழுதுதான் அந்த வீட்டுல ஒரு அழகு, ஒரு தெய்வீகம். அப்ப மனைக்கு பாழ், அந்த வீட்டுக்கே ஒரு அழகு கிடையாது, ஒரு சிறப்பும் கிடையாது. அந்த பெண் இருக்கும் பொழுதுதான் அந்த வீட்டுக்கு சிறப்பு. அதுதான் சொல்றாங்க, மனைக்கு பாழ் வாணுதலின்மை, சென்ற இடத்திற்கு பார் நட்டோரை இன்மை. அப்படின்னா இப்ப நம்ம எல்லாரும் இணைஞ்சிருக்கிறோம். இப்ப நமக்குள்ள ஒரு இணக்கம் இருக்கணும். எங்க போனாலும் நட்பு பாராட்ட தெரியல அப்படின்னு சொன்னா அந்த அறிவால எந்த பயனும் இல்லை. நம்ம இப்பதானே பாக்குறோம், நம்ம எப்படி அவங்கள்ட்ட பேசுறது, நம்ம போய் அவங்க கிட்ட பேசணுமா அப்படின்லாம் யோசிச்சாக்க அந்த உலகத்துல சக மனிதனோட நாம நட்பு பாராட்ட முடியாது. அப்ப அதைத்தான் என்ன சொல்றாங்க, சென்ற இடத்திற்கு பாழ் நட்டோரை இன்மை, இருந்த அவைக்கு பாழ் மூத்தோரை இன்மை. ஒரு சபை அப்படின்னு சொன்னா, ஒரு கல்யாண வீடு அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு பெண் கல்யாணம் நடக்குது, மாப்பிள்ள தாலி கட்ட போறாருன்னா அங்க ஒரு 10 பட்டுப்புடவையை கட்டிட்டு பெண்கள் நிக்கும் பொழுதுதான் அந்த மூத்த அனுபவத்துல சிறந்தவங்க இல்லைன்னு சொன்னா அந்த இடத்துக்கு ஒரு சிறப்பு கிடையாது. அப்ப தனக்கு பாழ் கற்றறிவில்லா உடம்பு. இப்ப அதைத்தாங்க ஆன்மீகம்னு சொல்றது. தன்னை பற்றிய ஒரு ஞானம் இல்லாத மனித குலம் இன்னைக்கு போயிட்டு இருக்கிறதுனாலதான் எத்தனையோ துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு பெண் தான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு நிலை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் ஷேர் பண்ண விரும்புறேன். அதாவது வேதாத்ரி மகரிஷி அவங்க நார்த்ல போய் நிறைய ஆன்மீக சொற்பொழிவு, நம்ம சங்கத்தை பத்தி பேசுறதுக்காக அங்க போறாங்க. அப்போ பல ஆன்மீக இயக்கத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் அவரை பாக்குறதுக்கு வர்றாங்க. என்ன அப்படின்னா, நம்முடைய இந்து தர்மத்தை காப்பாத்தணும், நம்ம இந்து தர்மத்தை காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னாக்கா
அந்த ஆதி காலத்துல இருந்த சில சடங்கு முறைகளை எல்லாம் நாம வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த உடன்கட்டை ஏறுதல், அதாவது சதின்னு சொல்லுவாங்க, அந்த உடன்கட்டை ஏறுதல்ன்ற பழக்கத்தை கொண்டு வரணும். ஒரு கணவன் இறந்த உடனே மனைவியையும் அந்த நெருப்புலயே போடணும் அப்படிங்கிறத நாங்க திரும்பவும் கொண்டு வரலான்னு இருக்கோம். அப்படி நாங்க கொண்டு வர்றதுக்கு நாங்க பல உயர்ந்த ஆன்மீக அமைப்புல இருக்கக்கூடிய நிறைய பேரை நாங்க வந்து பேசிட்டு இருக்கோம். அவங்க எல்லாருமே இதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. அதனால நீங்களும் வந்து எங்களுக்கு அந்த ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, அப்ப மகரிஷி சொல்றாங்க, ரொம்ப நல்ல விஷயம், நம்ம பண்பாட்டை கலாச்சாரத்தை நம்ம காப்பாத்தித்தான் ஆகணும் அப்படின்லாம் ரொம்ப உயர்வா பேசுறாரு. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். சரி, இவர் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கொடுத்த அந்த ஃபார்ம்ல இருக்கக்கூடிய மெசேஜஸ் எல்லாம் ஃபுல்லா படிச்சுட்டு, இதெல்லாம் நீங்க ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப அழகா தொகுத்திருக்கீங்க. ஆனா வந்து இந்த ஒரு நிகழ்வ, இந்த ஒரு செயலை நீங்க செய்யணும்னு சொன்னா, என்னுடைய கருத்து ஒண்ணு இருக்குது. அந்த கருத்தை வந்து நீங்க அதுல இணைச்சுக்கிட்டீங்கன்னாக்க நானும் உங்களுக்கு முழு ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அப்ப இவர் வந்து நல்ல ஒரு உயர்ந்த நிலையில, இவர் சொல்றத கேட்கக்கூடிய நிலையில சமுதாயத்துல பல நற்பணிகளை செஞ்சதுனாலதான் அவர்கிட்ட வந்து இதை கேட்டாங்க. அப்ப மகரிஷி வந்து வேதாத்ரி மகரிஷி அவங்க ஒரே ஒரு மெசேஜ் தான் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, நீங்க இந்த உடற்கட்டை ஏறணும் அப்படிங்கிறத நான் முழுமையாக ஆதரிக்கிறேன். ஆனா அதுல நீங்க ஒரு வரி மட்டும் கீழே சேர்த்துங்க. ஒரு கணவன் இறந்தா மனைவியை எப்படி அந்த தீயில அந்த சிதையில போடணும்னு சொல்றீங்களோ, அதே போல மனைவி இறந்தா கணவனையும் அந்த சிதையில போடணும் அப்படின்ற ஒரே ஒரு சட்டத்தை மட்டும் நீங்க எழுதுங்க. நான் உடனே உங்களுக்கு அத ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு. அப்படியே வந்தவங்க பூரா என்ன பண்ணிட்டாங்க, திரும்பி ஓடிட்டாங்க. அப்போ ஒரு பெண் என்பவள அவளுடைய உணர்வுகளை மதிக்காத நிலையில இருந்த சமுதாயத்துல, இந்த இடத்துல நான் இன்னொரு மெசேஜையும் ஏன்னா இதெல்லாம் வெளியில தெரியாத சில விஷயங்கள். அன்னை சாரதா தேவியை பத்தி நான் ஒரு புஸ்தகம் படிச்சேங்க. நம்ம 4 வேதங்கள்னு இன்னைக்கு சொல்றோம். ரிக்கு வேதம், யசுர் வேதம், சாம வேதம், அதர்வண வேதம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த ரிக் வேதத்துல கிட்டத்தட்ட 20,000 ஸ்லோகங்களை வந்து பெண்கள் எழுதியிருக்காங்க. இது வரைக்கும் அது நான் கேள்விப்பட்டதே இல்லை. அந்த புஸ்தகத்துல படிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதாவது 20,000 ஸ்லோகங்களை பெண்கள் எழுதியிருக்கிறாங்க. அப்போ பிரம்மவாதினி சத்யோவாகான்னு அந்த பெண்களுக்கு ஒரு சிறப்பான பேர். அதாவது ஆன்மீகத்துல பிரம்மத்தை பற்றிய உச்சக்கட்ட ஞானத்தை பெற்ற பெண்கள் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அந்த காலத்துல. ஆனா நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோங்க இன்னைக்கு, ஆன்மீகம் அப்படின்னு சொன்னா கோவிலுக்கு போறது, இந்த மாதிரி சில புற சடங்குகள்ல தான் இருக்காங்களே தவிர, அந்த வேதங்கள்ல பெண்கள் சொல்லப்பட்ட அந்த அத்தியாயத்தெல்லாம் என்ன ஒரு மிகப்பெரிய கொடுமை அதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வேதத்துல பெண்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆனா அந்த வேதத்தை பெண்கள் படிக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டிருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு அதெல்லாம் மாறி போச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த மாதிரி பிரம்மத்தை பற்றிய, அதாவது இந்த பிரபஞ்சம் எங்கிருந்து வந்தது, அந்த பிரபஞ்சத்திற்கு மூலமாக இருக்கக்கூடிய பேராற்றல் எது, அது எப்படி தெய்வமாக போற்றப்படுகிறது என்ற விளக்கங்களை எல்லாம் அறிந்து உணர்ந்து மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய நிலையில இருந்தவங்கள பிரம்மவாதினின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த காலத்துல. அதே போல சத்யாவாகா அப்படின்றவங்க என்னன்னா, சில காலம் துறவு நிலையில இருந்து இந்த பிரம்ம விளக்கங்களை பற்றி தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு இல்லறத்தில் இணைந்து இல்லற கடமைகளை செய்யக்கூடியவங்க, அதாவது பிரம்ம நிலையை உணர்ந்து இல்லற கடமைகளை செய்யக்கூடிய பெண்கள் அந்த காலத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்யோவாகா அப்படின்னு பேருங்க. அப்போ ஒரே ஒரு விஷயம் தாங்க, இந்த இடத்துல வந்து பெண்களை எப்படியெல்லாம் உயர்த்தணும்னு பல ஞானிகள் யோசிச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த எண்ணிக்கை குறைவு. அந்த சமீப காலத்துல வாழ்ந்த பாரதியார் என்ற ஒரு ஞானிக்கு அப்புறமா வேதாத்ரி மகரிஷி அவங்கதான் பெண்ணினுடைய பெருமையை ரொம்ப சிறப்பா சொல்றாங்க. அதாவது பெண் வயிற்றில் உருவாகி பின்னும் அந்த பெண் பால் உண்டே வளர்கின்றோம் இல்லையா, பெண் துணையால் வாழ்கின்றோம். பெண் வயிற்றில் உருவாகி அந்த பெண் துணையால் பெண்ணினுடைய பாலை உண்டுதான் நம்ம என்ன பண்றோங்க, இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கின்றோம். பெண்ணினுடைய பெருமதிப்பை உணர்ந்தே உள்ளோம். அப்ப பெண்ணினுடைய அந்த பெருமதிப்பை நான் வந்து உணர்ந்துதான் இருக்கிறேன். ஏன்னா பெண்ணினம் என்ற அந்த உயர்வான ஒரு தோற்றத்தை அவமதித்தால் சகிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பெண் வயிற்றில் உருவாகி பெண் பால் உண்டு
பெண் துணையால் வாழ்கின்ற பேருண்மையை உணர்ந்து மக்கள் அந்த பெண்களுக்கு உயரிய மதிப்பை உள்ள அந்த உண்மையான மதிப்பை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏன் நம்ம பெண்களை பத்தி இவ்வளவு உயர்வா சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பல மகான்கள் சொல்றாங்க. அதுல குறிப்பா ஆதிசங்கரர் சொல்றாரு, ஒரு தாயினுடைய கருவறையில இருந்து அந்த தாய்க்கு இத்தனை விதமான துன்பங்களை கொடுத்துத்தான் நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன். அந்த தாய்க்கு தான் நான் வந்து உண்மையாக கடன் பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா இதுவரைக்கும் எத்தனை ஜென்மங்கள், அதாவது எத்தனை எத்தனை அன்னையோ, எத்தனை எத்தனை அப்பனோ, எத்தனை எத்தனை பெண்டிரோ, எத்தனை எத்தனை பிள்ளையோ, முன்னம் எத்தனை எத்தனை ஜென்மமோ, இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மமோ, பிறந்த அடியேனும் ஏழையானேன் என்கட்சி ஏகப்பனே அப்படின்னு பட்டினத்தார் எழுதுவாங்க. எத்தனை பிறவியில எத்தனை தாய் என்ன சுமந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க 5 அறைகள்ல அடக்கம். கருவறை, கல்வியறை, கலவியறை, கடையறை, கல்லறை என்ற 5 அறைகள்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வந்து அடங்குது. ஆனா அவனுடைய துவக்கம் எங்க துவங்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிச்சயமாக ஒரு தாயினுடைய கருவறையில தான் துவங்குதுங்க. அதாவது இந்த உலகத்தை ஏன் தாயின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீரின்றி அமையாது உலகு. அதாவது 2 நெருப்பு இருக்குங்க. ஒன்று உள்ள இருக்குது, இன்னொன்று வெளியில இருக்கு. அப்போ நம்ம உள்ளுக்குள்ள உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்துக்கு என்ன பேரு சொல்லுவாங்க அப்படின்னா, உதராகினின்னு சொல்லுவாங்க. இப்ப பூமியினுடைய மையத்துல இருக்கு பாத்தீங்களா, அந்த நெருப்புக்கு பேருங்க என்ன அப்படின்னு கேட்டா வடமுக அக்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தாயினுடைய கருவறையில இருக்கக்கூடிய அந்த கருப்பையில இருக்கக்கூடிய கருப்பணி நீர்னு அதை சொல்றாங்க. அந்த கருப்பணி நீர் என்ற ஒன்று ஒரு பெண்ணினுடைய கருவறையில மட்டும்தான் உற்பத்தி ஆக முடியும். வேற எங்கேயும் அதை உற்பத்தி செய்து அந்த உயிருக்கு தேவையான ஆற்றலை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா நிச்சயமா முடியாது. அதே போல இந்த உலகத்திற்கு ஒரு ஜீவன் வந்தா அந்த ஜீவனுக்கு ஏற்ற உணவு இந்த உலகத்துல எங்கேயுமே கொடுக்க முடியாது. மிகச்சிறந்த அந்த குழந்தைக்கு தேவையான அவசியமான ஊட்டச்சத்தான ஆரோக்கியமான சக்தியை கொடுக்கக்கூடிய உணவு என்பதை அந்த பெண்ணினுடைய உதரத்திலிருந்தே உற்பத்தி ஆகக்கூடிய நிலையில இன்னைக்கு இரையாற்றல் அல்லது இயற்கை வச்சிருக்குது அப்படின்னு சொன்னா, இதை விட ஒரு உயர்வான சிறப்பு என்ன? அதாவது பெண்ணினத்தின் பெருமதிப்பை உணர்ந்தே உள்ளோம். பேருலகில் வாழுகின்ற மக்கள் எல்லாம் பெண்ணினத்தின் அன்பளிப்பே எனில் இதைவிட பெருமை எடுத்து சொல்ல ஏது அப்படின்னு சொல்லி வேதாத்திரி மகிழ்ச்சி அவங்க சொல்லுவாங்க. அதாவது இந்த உலகத்துல இன்னைக்கு 900 கோடி பேர் நம்ம ஒரு மனித குலம் இருக்கோம் அப்படின்னு சொன்னா, ஒரு 900ல இருந்து 1000 கோடி பேர் எத்தனை எண்ணிக்கைன்னு அது துல்லியமா தெரியாது. அப்படி இத்தனை பேர் இருந்தாலும் சரிபாதி ஆண்கள் சரிபாதி பெண்கள் அப்படின்னு சொன்னாலும், அந்த சரிபாதி ஆண்களையும் அப்படி வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய பெண்களையும் இந்த உலகத்துக்கு கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிச்சயமாக பெண்கள் தான். அப்போ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் போற்ற வேண்டிய ஒரு ஆள் யாரு அப்படின்னா, அதுதான் பட்டினத்தார் சொல்லுவாருங்க. ஐயிரு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று தொந்தி சரிய பெற்ற தாய்க்கோ நான் தீ மூட்டுவேன்னு கேக்குறாரு. என்னைய ஐயிரு திங்களாய் 10 மாசமா வயிற்றுக்குள்ள வச்சு என்ன அவ்வளோ கஷ்டப்பட்டு தாங்கி வளர்த்த அந்த அந்த உடலுக்கு நான் எப்படி தீ மூட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழை மட்டைய வச்சுட்டு அவருடைய அன்னைக்கு வந்து அந்த விறக வச்சா கூட அந்த தாயினுடைய உடல் வந்து துன்புறும் அப்படின்னு சொல்லி அவர் தாய்க்கு வந்து பச்சை வாழை மட்டைய வச்சு அதுல அவர் வந்து தன்னுடைய தாயினுடைய அந்த கடைசி காரியத்தை செய்யறார். அப்ப பாத்தீங்கன்னா நீங்க இந்த பெண்ணினத்தினுடைய பெருமை அப்படின்னு சொல்லி போனா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாங்க. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன்னா இதெல்லாம் வந்து பெரும்பாலும் இன்னைக்கு யாருக்குமே தெரியல. இப்போ ஒரு கணக்கு ஒரு எண் அப்படின்னு சொன்னா எத்தனை லட்சம் எத்தனை கோடி நம்ம கால்குலேட் பண்ணா கூட அத்தனையும் எதுக்குள்ள அடங்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 0ல ஆரம்பிச்சு 9க்குள்ள அந்த நம்பர் முடியும். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு தாயினுடைய கருவறையில நாம முழுதா இருக்கக்கூடியது. அதாவது வாரியார் சுவாமிகள் சொல்லுவார் ரொம்ப அழகா தன்னுடைய சொற்பொழிவுல சொல்லுவாருங்க. என்ன அப்படின்னா 7200 மணி நேரம் லைட் கிடையாது, ஃபேன் கிடையாது, சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, எதுவுமே கிடையாது. கீழே இறங்கக்கூடாது, இறங்கிட்டா கொண்டு போடுவேன் அப்படின்னு சொன்னா, அப்படி யாரு அப்படின்னா இறைவன் சொல்றானா. அதாவது 7200 மணி நேரம்
ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய தாயினுடைய வயித்துல இருக்குதான். அந்த 7200 மணி நேரத்துல அந்த தாயினுடைய வயித்துல இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு சுவாசம் என்ற ஒன்று தனியா நடக்குதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஒரு தாயினுடைய அனுபவங்கள் அத்தனையுமே அந்த குழந்தைக்கு போய் சேரும் அப்படிங்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்ம நிறைய ஒரு விழிப்பு நிலையை பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். அந்த காலத்துல பெண்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கும் பொழுது கூட சில தெளிவான விஷயங்களை ஃபாலோ பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம விஞ்ஞான வளர்ச்சி பெற்ற காலத்துல நாம அறியாமையினால பெண்களே நிறைய விஷயங்களை இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா உணராம இருக்கிறாங்க. அப்படி உணர வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க. ஏன்னா பெண் என்பவளுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குங்க. அந்த தனி சிறப்புக்கு ஏற்ற வகையில நாம என்ன பண்ணணுங்க, நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும். அது உடலாக இருக்கட்டும், மனமாக இருக்கட்டும், அறிவாக இருக்கட்டும், நம்முடைய கடமைகளாக இருக்கட்டும். நாம நம்முள்ளாக ஒரு சிறிய அளவுல கூட ஒரு உறுத்தல் இல்லாம நம்முடைய கடமைகளை செய்யணும் அப்படின்னு நான் எல்லா லேடிஸ்க்கும் சொல்லுவேன். அதாவது இப்ப இந்த இடத்துல நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எண் அப்படின்னு எடுத்துட்டாலே 0ல இருந்து 9 என்ற சொல்லக்கூடிய 9 வரைக்கும் தான் இந்த உலகத்துல எண் அப்படின்றது. அந்த எத்தனை பெரிய கணிதமாக இருந்தாலும் இந்த 9க்குள்ள அடக்கம் அப்படின்னு. அப்போ இத மிக உன்னதமாக ஒரு சித்தர் எழுதியிருக்காரு பாருங்க. ஒரு தாயினுடைய கருவறையில இருக்கக்கூடிய குழந்தையினுடைய வடிவத்தை கொண்டுதான் இந்த எண்களே வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கருத்தரித்திட்ட 10ஆம் நாள் உருண்டு திரண்டு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 10வது நாள்ல இந்த கரு ஒரு தாயினுடைய கருவறையில இருக்கக்கூடிய அந்த கரு எப்படி இருக்குதுன்னா, கருத்தரித்திட்ட 10ஆம் நாள் திரண்டு உருண்டு கண்டு முளை போல் முளைத்து கருது 15ஆம் நாள் காணும் அக்கரு முட்டை போல் மிதந்தே. அப்போ ஒரு 10 நாள்ல இருந்து அந்த 15 நாளைக்குள்ள அதனுடைய ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 மாதிரி இருக்கும். உருத்தரு முதல் திங்கள் கம்பமா. முதல் மாசத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பம் மாதிரி இருக்கும். அதாவது 1 மாதிரி இருக்கும். உற்ற இருமதியில் தலை முதுகு முகமா. ஓதும் 3ஆம் திங்கள் செங்கையும் பாதங்கள் உரு விரல்கள் அறையும் உண்டாம். அப்ப 3வது மாதத்துல அந்த செங்கை பாதங்கள்னு சொல்லக்கூடிய அந்த உருவ வளர்ச்சி வருது. அப்ப எப்படி இருக்குங்க, முதல் மாசம் 1 மாதிரி இருக்குதான். 2வது மாசம் அந்த தலை வந்துட்டுங்கிறதுக்காக ஒரு வட்டம் போட்டு அதுல அப்படியே முதுகத்தண்டு மாதிரி ஒரு ஷேப் வருது அப்படிங்கிறத இறைநிலை அல்லது இயற்கை உருவாக்கி வச்சிருக்குது. அப்போ 3ஆம் திங்கள் செங்கையும் பாதங்கள் உரு விரல்கள் அறையும் உண்டா. அப்ப என்ன ஆயிடுச்சுங்க, 3ன்னு போடும் போது அதுக்கு கால் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதுக்கு அந்த 3. திருந்து 4ஆம் திங்கள் மூக்கு முகம் உருவமா. அந்த மூக்குங்கிறது வருதுன்றதுனாலதான் 4வது மாசத்துக்கு அந்த 4. செய்ய 5ஆம் திங்கள் அந்த 5வது திங்கள் என்ன வருது அப்படின்னா காது வருதாம். அந்த காது வருதுங்கிறதுனாலதான் இப்படி ஒரு கோடு போட்டு அதை என்ன பண்ணிருக்கிறாங்க, அதை சுழிச்சு விட்டு இருக்கிறாங்க. அப்ப அதை என்ன சொல்றாங்க, ஓது 3ஆம் திங்கள் செங்கையும் பாதங்கள் உரு விரல்கள் அறையும் உண்டாம். திருந்து 4ஆம் திங்கள் மூக்கு முகம் உருவமாம். செய்ய 5ஆம் திங்கள் சேர்ந்திடும் நகங்கள் கண்கள் இவை உண்டாம். அந்த நகமும் கண்ணு வந்துருச்சு அப்படின்றதுக்குதான் அந்த 5ஆம் திங்கள் அப்படின்னு சொல்றாங்க. செப்பும் 6ஆம் திங்கள் சேர்ந்திடும் நகங்கள் உண்டாம். அந்த 6வது மாசத்துல நகம் வந்துருச்சுன்றதுனாலதான் இப்படி கொக்கி மாறி அதை போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விஞ்சும் 7ஆம் திங்கள் மயிர் நரம்பு என்புடனே. 7வது மாசத்துல என்ன வருதுன்னா முதுகந்தண்டு வருதான். அப்படி இந்த முதுகந்தண்டு வர்றதுக்குள்ள என்ன வருதான், மயிர் நகங்கள் விளைந்திடும் சடமோடுதான். அந்த சதையெல்லாம் சலம் மலம் தங்கு தாதுக்கள் விளைந்து மூச்சுண்டாகுமே. அந்த சுவாச இயக்கம் அப்படின்றது, அதாவது அந்த 6வது முதல் மாசத்துல இருந்தே அந்த துடிப்பு, இன்னைக்கு ஒரு ஜீவனினுடைய துடிப்பு வருதுன்னு சொல்றாங்க. ஆனா அது சுவாசமாக மாறுவது 7ஆம் திங்கள். அந்த முதுகந்தண்டு வரணும். அந்த ஸ்பைனல் கார்டு வரும் பொழுதுதான்
அதுல என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா அழகா அந்த கிளான்ஸ் எல்லாம் வருது. அந்த அந்தந்த உறுப்புகளுக்கு தேவையான அந்த நாளமிலா சுரப்பிகள்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து வர்றது எப்பன்னா 7வது மாசம். அப்போ அந்த 7வது மாசம் வரைக்குமாவது ஒரு தாயினுடைய கருவறையில இருக்கிற குழந்தைங்க தான் ஓரளவு ஆரோக்கியம். அதாவது 9 மாதம் முடிந்து பிறக்கக்கூடிய குழந்தை வந்து ஒரு 10% அதுக்கு ஆரோக்கியம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா கூட அந்த 7வது மாதமாவது அட்லீஸ்ட், ஏன்னா இன்னைக்கு வந்து பலவிதமான உடல் ரீதியான, மனோ ரீதியான, சூழ்நிலை ரீதியான காரணத்தினால நிறைய தாய்மார்கள் பாத்தீங்கன்னா சில பாதிப்புகளுக்கு உருவாகக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா எஞ்சில் 8ஆம் திங்கள் அந்த 8வது மாசம் தான் என்ன ஆகுதுன்னா கரெக்டா ஒரு ஃபார்ம் பண்ணி இந்த குழந்தை வந்து ஒரு முழுமையா வந்துருச்சு அப்படின்றதுனால என்ன பண்றாங்க, அதை அப்படியே கரெக்டா என்ன பண்றாங்க, டோட்டலா அதனுடைய எனர்ஜி எல்லாம் கரெக்டா ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப என்னன்னா அதுக்கு அடுத்து கொஞ்சம் உருவோ 9ஆம் திங்கள் பிறவி தோன்றலை குறித்து இரு கரம் குவித்து பிறவி தோன்றலை குறித்து அருள் தாவென தவம் கொண்டே இருந்து புரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த 8வது மாசத்துல ஃபுல்லா அதனுடைய ஆற்றல் எல்லாம் இணைஞ்சு அந்த குழந்தை ஒரு முழுமையா வந்துருச்சு. 9வது மாசம் என்ன ஆகுதுங்க, தலைகீழ திரும்புது. இந்த உலகத்துக்கு வர்றதுக்காக தலைகீழ அது திரும்புது. அததான் என்ன பண்ணிட்டாங்க, 9 அப்படின்னு போட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த 1லிருந்து 9வது மாதம், அந்த 9வது மாதத்துல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா அந்த ஜீவன் வந்து என்ன பண்ணுதான், இரு கைகளை குவித்து தலை வணங்கி இறைவன் கிட்ட சொல்லுதான், இந்த உலகத்துக்கு நான் வரப்போறேன், நான் என்னுடைய வினை என்னவா இருக்கு, நான் என்ன புண்ணியம் கொண்டு வந்திருக்கேன், என்ன பாவ வினைகள் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியாது. இது எதுவுமே தெரியாம நான் இந்த உலகத்துக்கு வரப்போறேன். அப்படி நான் வரும் பொழுது என்னைய நீ கைவிட்டுடாம என்ன பண்ணிடு, என்னைய நீ காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக அந்த 9வது மாதம் என்ன பண்ணுதான், ஒவ்வொரு ஆன்மாவும் அல்லது ஒவ்வொரு ஜீவனும் அல்லது அந்த குழந்தை என்று சொல்லக்கூடிய நிலையில இந்த உருவகத்துல அந்த உலகத்துக்கு வரக்கூடிய நிலையில இறைவன் கிட்ட கையேந்தி தவம் பண்ணுதான். அப்போ தாயினுடைய கருவறையிலேயே அந்த தவம் என்ற ஒன்றை இறைவன் என்ன பண்ணிருக்கிறாங்க, உருவாக்கி வச்சிருக்கிறான். அப்ப 10வது மாசம் என்ன ஆயிடுதுங்க, 1 தனியா போயிடுது, அந்த 0 தனியா போயிடுது. அப்ப என்ன ஆயிடுறாங்க, தாயும் சேயும் பிரிஞ்சிடுறாங்க. அப்படிதான் எண்களே வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் நினைச்சு பாருங்க. பாரதியார் வந்து ஆரம்ப காலகட்டத்துல பெண்களுக்கு அந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கல. நிவேதிதை என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரியினுடைய நட்பு தான் பாரதியாருக்குள்ளாக இருந்த அந்த உணர்வை வந்து வெளிப்படுத்துது. அப்ப சொல்றாங்க அந்த அம்மா, நீங்க இவ்வளவு பெண்களை பத்தி உயர்வா பேசுறதா, ஏதோ சுதந்திரம் கொடுத்திருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உண்மையிலேயே சுதந்திரம் கொடுத்திருந்தா இப்ப நீங்க வரும்போது அவங்கள கூட்டிட்டு வந்திருக்கணும். அப்ப நீங்க மட்டும்தானே வந்திருக்கீங்கன்னு சொல்லும் பொழுதுதான் பாரதியாருக்குள்ள ஒரு ஒரு தீ மாதிரி ஒரு தேடல் வருதுங்க. ஆகா, நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்முடைய மனைவிக்கு நம்ம சுதந்திரம் கொடுத்திருக்கிறதா நினைச்சிருக்கிறோம், ஆனா முழுமையான சுதந்திரத்தை நம்ம கொடுக்கல அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருங்க, பாரதியார் உணர்றாரு. அதுக்கப்புறம் தாங்க அவர் பெண்களை ரொம்ப உயர்வா நினைச்சு மதிச்சு சொல்லுவாங்க. பாரதியாரை பத்தி பேசும் பொழுது அவரோட வாழ்ந்த ஒரு பெரியவரை ஒருத்தரை வந்து 15 வருஷம் முன்னாடி டிவில ஒரு நிகழ்ச்சியில பார்த்தேன். அப்போ பாரதியார் என்ன பண்ணுவாரா, தன்னுடைய மனைவி செல்லம்மாள அவங்க மேல கைய போட்டுட்டு அந்த ரோட்ல என்ன பண்ணுவாரா, கைவீசி நடந்து போவாராம். அந்த அம்மா என்ன பண்ணுவாங்களா, அப்படியே வெட்கப்பட்டு, ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் இப்படி எல்லாம் சமமா நடந்து போக மாட்டாங்க. ஏன்னா பல விஷயங்கள் பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து எவ்வளவு அறிவுல சிறந்தவங்களா இருக்காங்கிறதுக்கு பல விஷயங்கள் சொல்றாங்க. அப்ப பாரதியார் என்ன பண்ணுவாராம், தோல்ல கை போட்டு கூட்டு போகும்போது அந்த அம்மா அப்படியே வெட்கப்பட்டு போவாங்க. அதை நான் பார்த்திருக்கேன், நான் குழந்தையா இருக்கும் பொழுது நான் அந்த நிகழ்வை பார்த்திருக்கேன்னு ஒரு பெரியவர் சொன்னார். இதை சொல்லும் பொழுது எனக்கு இன்னொரு நிகழ்வு ஞாபகம் வருது. அதாவது ராமாயண காலத்துல அது அது கற்பனையா நடந்துதா நடக்கலையான்றது தெரியாது. ஆனா ஒரு பெண்ணுக்கு எப்படிப்பட்ட ஒரு சமயோதித புத்தி உண்டு, அந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு அழகா அவங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு அப்படின்றத அந்த நிகழ்ச்சி எனக்கு சொல்லுச்சு. ஏன்னா வாரியார் சுவாமிகள் சொல்லுவாரு, எப்போதுமே ஆண்களை விட பெண்களுக்கு வந்து அறிவு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு அதை வேடிக்கையா என்ன சொல்லுவாருன்னா, ஒரு மலர் இருக்குன்னா அது வீட்டுக்குள்ள இருந்தாக்கா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், வெளியில போனா காஞ்சு போயிடும். அது மாதிரி இந்த ஆண்கள் எல்லாம் வெளியில சுத்துறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் அறிவு நிலை கம்மி தான், இவங்க வீட்டிலேயே இருக்கிறதுனால அந்த ஆற்றல் அறிவு இவங்களுக்கு ஜாஸ்தி அப்படின்னு அவர் வேடிக்கையா சொல்லுவார். அப்ப பாத்தீங்கன்னா ராமாயண காலத்துல
சீதை நடந்து போறாங்க. எப்படி போறாங்கன்னா, முன்னாடி வந்து ராமர் நடந்து போறாரு. அதுக்கு அடுத்து வந்து சீதை போறாங்க. அதுக்கு பின்னால லக்ஷ்மணன் போறாரு. இப்போ ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் ஆண்கள் நடந்தா அவங்களுக்கு சமமா நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஐதீகம் இருந்துச்சு. அப்ப அந்த மாதிரி காலகட்டத்துல 3 பேரும் போகும்பொழுது அந்த தெருவுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பேசுனாங்களாம், ஏன்னா அந்த காலத்துல இருந்து விமர்சனங்கள் இருந்துட்டு தானே இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா பேசுனாங்களாம் என்னன்னா, முன்னாடி போறவரு கருப்பா இருக்கிறாரு, ஆனா அழகா இருக்கிறாரு. பின்னால உள்ளவரு நல்லா கலரா இருக்காரு, அவருதான் ரொம்ப கலையா இருக்காரு. இப்ப இந்த அம்மாவோட கணவர் முன்னாடி போறவரா, பின்னாடி போறவரான்னு பேசுனாங்க. அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே அந்த அம்மா சீதை காதுல இது விழுந்துச்சா. விழுந்த உடனே அவங்க சொன்னாங்களாம், பின்னால வர்றவரு என்னுடைய மைத்துனர் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இவர் என் கணவர்னு சொல்றதை விட இவர் என்னுடைய மைத்துனர், அதாவது இவர் வந்து என் கணவருடைய சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக சொல்றேன்னா, எந்த ஒரு இடத்துலயும் தன்னை பற்றிய ஒரு தவறான சிந்தனை யார் மனதிலையுமே வரக்கூடாது அப்படின்ற ஒரு இயல்பு வந்து பெண்களுக்கு வந்து இயல்பா இருக்கும். அதாவது 4 நிலை சொன்னாங்க. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு அப்படின்னு சொன்னாங்க. இந்த 4ம் ஒரு பெண்ணுக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 4ம் வந்து இப்ப நம்ம விளக்கம் கொடுத்தோம்னா அந்த அளவுக்கு அதுல வந்து மிகப்பெரிய விளக்கத்தை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா அதெல்லாம் நம்ம இன்னொரு நாள் நம்ம பேசிக்கலாம். ஆக மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணினுடைய சிறப்பு என்று சொல்லக்கூடிய நிலையில நான் அடிக்கடி சொல்லுவேங்க, பெண்ணே நீ பெருமை கொள். பெண் என்பதற்காக நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, தன்னை பற்றி ஒரு தாழ்வான மனப்பான்மை, ஒரு சுய நம்பிக்கை இல்லாம நிறைய பெண்கள் சாதிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரே ஒரு ஜான்சி ராணியை தான் நம்மளால சொல்ல முடியாது. வீரம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் எத்தனையோ பேர் எத்தனையோ சாதிச்சிருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஈக்குவலா வந்து இன்னைக்கு வரைக்கும் யாரும் பேசப்படல. அதே மாதிரி ஒரு தொண்டு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எத்தனையோ பேர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா மதர் தெரசாவோட இடத்தை வந்து யாராலையும் என்ன பண்ண முடியலங்க, நிரப்ப முடியல. என்ன காரணம்னா, தன் வாழ்நாள் முழுவதையும் வீர சாகசத்திலேயே ஈடுபட்டவர் ஜான்சி ராணி. வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு மூச்சையுமே ஈகை என்ற தொண்டுக்காக, உலக நன்மைக்காக, பல ஆன்மாக்களுக்காக அர்ப்பணித்தவர் நம்முடைய மதர் தெரசா. ஆனா அது எல்லோருக்கும் இறைவன் அந்த வாய்ப்பை கொடுக்குறானா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் ஜாப் அவங்களுக்கு எல்லாம். ஆனா இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா பல கடமைகளுக்கு இடையில இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன பொறுத்த அளவுல முதல்ல ஒவ்வொரு பெண்ணுக்கும் தன்னுடைய உடல் மேல ஒரு அக்கறை இருக்கும். ஆனா இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் ஒரு பெரிய அறியாமையில அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாம வந்து புற தோற்றத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறோம். நல்லா நம்ம அழகா ட்ரெஸ் பண்ணிக்கணும், மத்தவங்க மதிக்கிற மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனா அகம் என்று சொல்லக்கூடிய நிலையில ஒரு பெண்ணுக்கு 7 நிலைகள்ல ஒரு பெண் வந்து என்ன பண்றாங்க, தன்னுடைய வாழ்க்கையில கடந்து வராங்க. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெருவை, பேரிளம் பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில சிறு குழந்தையா உருவாகிறதுல இருந்து ஒரு முதுமை என்ற நிலைக்கு போற வரைக்கும் ஒரு பெண் வந்து உடல் ரீதியாக பல ரசாயன மாற்றங்கள் அவங்களுக்குள்ள ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த அத்தனை ரசாயன மாற்றங்களும் அவங்களுக்கு உடல் சோர்வாகவோ மனச்சோர்வாகவோ வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இயல்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு தாங்க உண்மையிலேயே மனோபலம் ஜாஸ்தி. ஆணை விட பல மடங்கு மனோபலம் யாருக்கு அதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்ணுக்கு தான் அதிகம். என்ன காரணம்னா நான் பல பெண்களை பார்த்துட்டேங்க. இப்ப சமீபத்துல கூட ஒரு பெண்ணை நான் இப்ப சந்திச்சேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த சகோதரி நான் ஒரு இடத்துல வகுப்புக்கு இப்ப போயிருந்தேன். அப்ப அவங்கள சந்திக்கும் பொழுது அவங்க எனக்கு வந்து சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தாங்க. அப்ப நான் கேட்டேன், என்னப்பா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்ப அவங்க சொன்னாங்க, என்னுடைய 2 குழந்தையும் ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே என் கணவர் வந்து தவறிட்டாரு. அப்ப இந்த சமுதாயம் எல்லாம் என்னை வேற மாதிரி பார்த்தாங்க. யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல. ஆனா நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்க கூடாது, ஒரு கொலுசு போட்டுக்க கூடாது, நான் எதுவுமே செஞ்சுக்க கூடாது. அப்படியே வந்து வேற நிலையில நம்ம இன்னைக்கு சொல்றோம், விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு, மிகப்பெரிய உச்சக்கட்டத்தை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்லாம் சொல்றோங்க. பெண்ணுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னு சொல்றோம். ஒரு சில பெண்கள் அதை தவறா பயன்படுத்துறாங்கிறதை நம்ம மறுக்க முடியாது. அதான் நான் அடிக்கடி சொன்னேன். ஒரு பெண்ணுக்கு உண்டான இயல்போடு இருக்கும் பொழுது மட்டும்தான் பெண்ணுக்கு பெருமையை தவிர, பெண் என்ற நிலையில இருந்து ஒரு இன்ச்சு கூட விலகக்கூடாது. எந்த ஒன்றிலையும் ஒரு தெளிவான சிந்தனை இருக்கணும். நம்ம நிலையில நாம எப்போதுமே மற்றவர்கள் மதிக்கக்கூடிய நிலையில இருக்கணும். அது பாக்குறதுக்கா இருந்தாலும் சரி, நம்முடைய செயல்களா இருந்தாலும் சரி. அப்ப அந்த பெண் சொன்னாங்க, பார்த்தேன் என்னுடைய உறவுகளுக்கு மத்தியில என்னால வாழ முடியாது அப்படின்னு தோணுச்சு. நான் உடனே என்ன பண்ணிட்டேன், இந்த உறவுகள்ல இருந்து எனக்கு
கணவரோட வேலை கிடைச்சிச்சு. அந்த சின்ன வயசுல இந்த 2 குழந்தைகளையும் இழுத்துட்டு நான் அந்த ஊரை விட்டு போயிட்டு இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நிலையில என் 2 பையன்களையும் அருமையா நான் வளர்த்திருக்கிறேன். இப்ப 2 பையனுக்கும் கல்யாணம் பண்ணிட்டேன். பேர குழந்தைங்க இருக்கிறாங்க. அவங்க அந்த பேத்தியை பார்த்துட்டு அதை தூக்கிட்டு வந்திருந்தாங்க. வகுப்புக்கு வரும்போது தூக்கிட்டு வந்திருந்தாங்க. இப்ப அவங்க மருமக ஏதோ எக்ஸாம் எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க குழந்தைய இங்க ஆன்மீக அந்த வகுப்புக்கு கூட்டிட்டு வந்துட்டு அவ எக்ஸாம் எழுதட்டும் மருமக, அதுங்களுக்கும் ஃபியூச்சர் இருக்கு இல்லம்மா அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் சாதிச்சிட்டேம்மா, நான் என் வாழ்க்கையில நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு அந்த பெண் சொல்றாங்க. இப்ப இது மாதிரி எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. இது பெண்களுக்கு உண்டான இயல்பு. தன்னால எதுவுமே முடியும். ஏன்னா ஆதி காலத்துல இருந்து பல உதாரணங்கள் நமக்கு சொன்னாங்க. அதாவது சிறுதொண்ட நாயனார் கதையை பத்தி சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா நான் நிறைய ஓமானம் நம்ம சொல்லலாம். சிறுதொண்ட நாயனாருடைய கதையை படிக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கறி கேட்கிற அகோரியா வந்து சிவபெருமானை பிள்ளைக்கறி கேட்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பிள்ளைக்கறி சமைச்சு சாப்பாடை பரிமாறும் போது அதுவும் எப்படிங்க, நீ வந்து தலைய புடிச்சுக்கணும், உன் கண்ணுல துளி தண்ணி வரக்கூடாது, உன் மனைவி புடிச்சுக்கணும், நீ தான் அந்த குழந்தைய வெட்டி சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது கற்பனையா அது உண்மையா அப்படின்ற ஆர்குமெண்ட் எல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, நமக்கு சில நல்ல கருத்துக்களை உணர்த்தணும். அப்படி உணர்த்தணும்னா அதுக்கு என்ன மாதிரி சொன்னா புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் சில கதைகளை புனைத்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அது இந்த கதையை பார்க்காதீங்க, அதுக்குள்ள உள்ள கருத்தை பாருங்க. ஒரு பலாப்பழம் இருக்குன்னு சொன்னா மேல அப்படியே அந்த முள்ளு முள்ளா இருக்கிறத நம்மளால சாப்பிட முடியாது. அது எல்லாவற்றையும் கலைந்து அந்த பழத்தை மூடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நார் மாதிரி இருக்கக்கூடிய வேண்டாதவற்றை விளக்கும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய பழம் என்ற ஒரு சுவை நமக்கு கிடைக்கும். அதே போல எந்த ஒரு கதையை படிச்சாலும் அல்லது ஒருத்தர் ஒரு கருத்து சொன்னாலும் அதுல இருக்கக்கூடிய உட்பொருளை எடுத்து நாம சிந்திக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா மனிதனுக்கே உண்டான அந்த சிறப்பான இயல்பு. விவேகானந்தர்கிட்ட கேட்கிறாங்க, இவ்வளவு அறிவாளியா நீங்க இருக்கிறீங்களே, இந்த அறிவு உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு, சந்தேகமே இல்லை, நிச்சயமாக இந்த அறிவு என் தாயிடம் இருந்துதான் எனக்கு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தந்தைகிட்டேன்னு சொல்லல, என்னுடைய தாய்கிட்ட இருந்துதான் இது நிச்சயமா வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த பெண் மேல அவருக்கு இருந்த மதிப்பு தான். அப்ப பாத்தீங்கன்னா விவேகானந்தர்கிட்ட எல்லாரும் கேக்குறாங்க, ஏன் உங்க நாட்டுல பெண்கள் வந்து ஆண்களுக்கு கை கொடுக்க மாட்டேன்றாங்க, ஏன் கை கொடுத்தா என்ன வந்துருச்சு? எங்க நாட்டுல நாங்க வந்து எவ்வளவு ஒரு சோசியலிசம், நாங்க வந்து ரொம்ப ஒரு சமநோக்கோட நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் உடனே கேட்பார், உங்க நாட்டு மகாராணிக்கு நீங்க கை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்பார். ஐயோ, மகாராணிக்கு கை கொடுத்தாக்கா தலையை வெட்டிடுவாங்க, அவ்வளவுதான், சிறைச்சேதம் பண்ற மாதிரி பண்ணிடுவாங்க, உயிர் போயிடும் அப்படிங்கும் போது அப்பா அவர் என்ன சொல்றாருங்க, எங்களுடைய பாரத தேசத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் எங்களுக்கு மகாராணிகள், நாங்க அவங்களுக்கு உரிய மரியாதையை நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். எங்களுடைய பெண்கள் வந்து தெய்வ நிலையில இருக்கிறவங்க, அதனால அவங்க வணங்கத்தான் செய்வாங்களே தவிர என்னைக்கு இன்னொரு ஆணுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, கை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு விவேகானந்தர் சொல்றாரு. இன்னைக்கு அது வந்து சாதாரண ஒரு நட்பு ரீதியா போயிடுச்சு, அது வேற விஷயம். அது போல பாத்தீங்கன்னா சிறுதொண்ட நாயனார் கதையில அந்த பிள்ளைக்கறி கேட்கிற இறைவன் வந்து அகோரியா வந்து பிள்ளைக்கறி கேட்கும் பொழுது அந்த உணவை சமைச்சு வச்சிடறாங்க, அந்த பிள்ளைய இது பண்ணி சமைச்சு வைக்கிறாங்க. அப்போ சிவனடியாரா வந்து சாப்பிட வர்றாரு. அப்ப சாப்பிட வரும் பொழுது என்ன கேக்குறாருன்னா, எனக்கு வந்து சமைச்சு வச்சுட்டீங்க, ஆனா தலைக்கறி இல்லையே, இதுல உடம்பதான் நீங்க சமைச்சிருக்கிறீங்க, தலைக்கறி இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சிறுதொண்ட நாயனார் வீட்டுல பணிப்பெண்ணா இருந்து சந்தனத்தாவி என்று சொல்லக்கூடிய அறிவுல சிறந்த பெண்மணி பாருங்க. அவங்க அந்த வீட்டுல பணி பெண்ணாக இருந்தால் கூட அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, ஒரு பிள்ளையவே கறியா சமைச்சு கேட்கிறவன் இவன் தலையை கேட்டாலும் சந்தேகப்படுறதுக்கு இல்லைன்னா அந்த தலைக்கறியை தனியா சமைச்சு வச்சிருந்தாங்களாம் அந்த. அப்ப அந்த தலைக்கறியை எடுத்துட்டு வந்து கொடுத்ததாகவும் அதுக்கப்புறம் இறைவனா வந்து திரும்ப அருள் செய்து அந்த குழந்தைய வந்து உயிர்ப்பித்து எழுப்பினதாகவும் நமக்கு கதைகள் சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா எந்த ஒரு இடத்துலயும் அந்த யூகம் யுக்தி என்று சொல்லக்கூடியது பெண்களுக்கு மிக அதிகம். அதனாலதான் நான் சொல்லுவேன், எல்லாருமே இந்த ஆன்மீகத்துல தியானம் கத்துக்கங்க. அந்த காலத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னாக்கா, ஆன்மீகம் என்பது இல்லற கடமைகளை பெண்கள் செஞ்சாலே போதும், அதுலயே அவங்களுக்கு அந்த உன்னதமான நிலை வந்துரும். பெற்றான் பெரின் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகுன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அதாவது ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு பெண்மணி, சகல லட்சணங்களும் பொருந்திய ஒரு பெண்மணி ஒருவனுக்கு மனைவியா வந்துட்டா அவன் வந்து வானலோகத்துல போய் தேவர்களுக்கு இணையா தவம் செய்து உயரணும்ன்றது தேவையில்லை. அந்த பெண் இருக்கிற அந்த பெண்ணோடு இவன் இருக்கிறதுனாலயே இவனுக்கு அந்த
தவம் செய்த பலன் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளவு ஒரு ஆற்றல், ஒரு சிறப்பு பெண்ணுக்கு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாருங்க. அப்போ பாத்தீங்கன்னா அந்த சந்தனத்தாதி அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி எண்ணற்ற கதைகள் எல்லாமே நம்ம முன்னோர்கள் சொன்னதுக்கு என்ன காரணம்னா, ஒரு பெண் எந்த நிலையிலையும் தன்னை தாழ்த்தி கொள்வது என்பதோ, தன்னால முடியாது அப்படின்னு நினைக்கிறதோ கூடவே கூடாது. இதுக்கு படிப்பு வேணும், பதவி வேணும், அல்லது பொருள் வேணும், செல்வாக்கு வேணும் அப்படின்னு எல்லாம் கிடையாதுங்க. இயற்கையிலேயே நம்மிடம் என்ன கொடுத்திருக்கிறாங்க சொல்றாங்க. இன்னைக்கு மருத்துவத்துறையில என்ன சொல்றாங்க, ஒரு குழந்தைய பெற்று எடுக்கும் பொழுது ஒரு பெண் தாங்கக்கூடிய வழி 2 துப்பாக்கி குண்டு துளைத்தால் எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு துன்பம் வருமோ அந்த அளவுக்கு வேதனையை அனுபவிச்சு இந்த உலகத்துக்கு ஒரு குழந்தைய ஈன்று கொடுக்கக்கூடிய அந்த வல்லமை. அதனாலதாங்க லலிதா சகஸ்ரநாமம், லக்ஷ்மி சகஸ்ரநாமத்துல ஒண்ணு வருங்க, நித்திய கர்ப்பிணியை நமக அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குங்க. அந்த நித்திய கர்ப்பிணியை அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, எப்போதுமே கருவிலே குழந்தையை தாங்கி கொண்டு இருக்கக்கூடியவளே உன்னை நான் வணங்குகிறேன், நமஸ்கரிக்கின்றேன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்னன்னா, கோடான கோடி அண்டங்கள் அடங்கிய இந்த பிரபஞ்சம் ஒரு பந்து மாதிரி இருக்கு. அந்த பந்தாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை தன்னுடைய கருவிலே தாங்கி கொண்டிருக்கக்கூடியவள் பராசக்தி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிரபஞ்சத்தையே தன்னுடைய வயிற்றுக்குள்ள தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த பராசக்தியை நாம வணங்கும் பொழுது அந்த சர்வ வல்லமையையும் நமக்கு கொடுப்பாள் அப்படிங்கிறதுதான் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. ஆன்மீகத்துல நம்ம அதை ஆன்மீகமா பார்க்காம அதற்குள்ளாக இருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான சில விஷயங்களை, உண்மைகளை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு சாதனையை நம்மளால சாதிக்க முடியும். சாதனை என்பது ஏதோ இமயமலையில ஏறுறது மட்டுமோ அல்லது மற்றது மட்டுமோ இல்லைங்க. நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய அன்றாடம் வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுலையும் அறிவுபூர்வமாக சிந்தித்து அந்த வினாடி அந்த ஒரு துன்பத்திலிருந்து, சிக்கல்ல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு வல்லமையை ஒவ்வொரு பெண்களும் வளர்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல குழந்தைகளை ஈன்று கொடுக்கக்கூடிய உன்னதமான குழந்தைகளை, பெண் குழந்தைகளை உருவாக்க வேண்டிய பொறுப்பு இப்ப நமக்கெல்லாம் இருக்கு. ஏன்னா நம்ம பெண்களை பத்தி உயர்த்தணும், பெண்கள் சமுதாயத்துல மனநிறைவோட வாழணும், மகிழ்ச்சியா வாழணுங்கிற ஒரு சிறந்த பணியை, சமூக பணியை நம்ம எடுத்திருக்கிறோம். அப்ப நம்ம என்ன பண்ணணுங்க, ஃபியூச்சர்ல வரக்கூடிய குழந்தைகள் கல்வியிலே, ஒழுக்கத்திலே, பண்பாட்டிலே உயர்ந்த குழந்தைகளா வரணும்னு சொன்னா அந்த குழந்தையை சுமக்கக்கூடிய இந்த யங்ஸ்டர்ஸா இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த உண்மை நிலையெல்லாம் நம்ம சொல்லணுங்க. உடல் ரீதியாக, மனோ ரீதியாக எத்தனையோ பிரச்சனைகள் இன்னைக்கு ஒவ்வொரு குழந்தைகளுக்கு இருக்கு. திருமணம் ஆகிறது ஒரு பிரச்சனையா இருக்கு, அடுத்து குழந்தை பிறக்கிறதுங்கிறது அதை விட மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இதெல்லாம் வரக்கூடாது. அமுதாம்மா, மிக நன்றி. ரொம்ப அருமையா இருந்துச்சு. உங்ககிட்ட இருந்து நிறைய கேட்கணும்னு ஆசைப்படுறோம். பட் நேரம் காரணமாக ஓகேம்மா, டைம் தெரியல. ரொம்ப சந்தோஷம். இத்தனை நேரம் நான் சொல்லக்கூடிய மெசேஜ், ஏன்னா இதை ஸ்டார்ட் பண்ணா வந்துட்டே தான் இருக்கும், அது என்னுடைய இயல்புன்னு வச்சுங்களேன். அதனால நான் எப்போதுமே எங்க பேச போனாலும் டைம் ஆயிடுச்சுன்னா எனக்கு முன்னாடி கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லிடுவேன். நான் பாத்துக்கிறேன், நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். இங்க அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால நிறைய மெசேஜஸ் இருக்குதுங்க. ஒண்ணே ஒண்ணு, பெண்களுக்கு உண்டான இலக்கணத்தோட இருக்கணும், தங்களுடைய கடமைகளை சிறப்பா செய்யணும் அப்படின்றத மட்டும் உங்ககிட்ட ஒரு வேண்டுதலா வச்சு இது உலகம் முழுவதும் போய் சேரணும். பெண்கள் மனநிறைவோட, மகிழ்ச்சியோட தங்களுடைய கடமைகளை செய்து இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல இறையருளையும் ஆசான் அவர்களினுடைய பூரண தவ ஆற்றலோடு கூடிய ஆசையையும் உங்கள் அனைவருக்கும் சொல்லி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளம். மிக நன்றி அம்மா. இந்த சிறப்பான மற்றும் ஊக்கம் தரும் சொற்பொழிவை தந்த அமுதா ராமனுஜம் அவர்களுக்கு மிக மிக நன்றி. இப்பொழுது we will be moving on to our next speaker for this evening. கண்டிப்பா உங்களுக்கெல்லாம் கேள்விகள் இருக்கும். கேள்விகளை சேட்டில் போடவும், இவெண்டின் இறுதியில் நாங்க questions எடுத்து ஸ்பீக்கர்ஸ் கிட்ட சென்ட் பண்ணுவோம். Now we will be moving to our next speaker for this evening. She's the medical director and a board certified physician who has over 20 years of experience in family medicine and women's health. She graduated from the University of Colorado. Currently, she's the medical director for Lakewood Family Practice and Lakewood Laser and Skin Renewal. She believes that a person's inner and outer beauty helps build confidence. Dr. Achyutan provides on-site supervision and is responsible for administering Botox and Juvederm fillers to clients. Please welcome Dr. Hema Achyutan,
who will be enlightening us on the topic women's health. Okay. Hi everyone. Okay. Amudama வந்து நிறைய பேசினாங்க ரொம்ப I mean too much to learn from her. I think but what I heard on for the last 50 minutes is like பெண்களுக்கு or for women there are three things that are important, like mental strength, physical strength, and as parents how you should be for the kids. So I think that's what I heard in Nanikranane, how a woman should be, how women can have all the strength to do everything. I think I heard, I hope you guys heard the same thing. So what I'm trying to do here is like women's health, totally. It supposedly physical and mental health, of course, together. And then how you can be a mom. There's two different things, three different things. Yeah. So adnala, so let me start with the physical, because I'm a physician, that's what it is. And I'm a family medicine doc, believes in preventive care, very much believe. And that's one of the reasons I took family medicine, where I can take care of from birth to, elderly population. So, the oldest is 94 years old, lady who lives alone. She can do everything. Inume drive பண்ணி அவங்களே பார்த்து. Now she lost everything. Husband இல்ல, அதுக்கப்புறம் ரெண்டாவது husband அவரும் இல்ல. There is no like, she doesn't have anybody totally. அவங்களோட அக்கா தங்கச்சி, everybody is gone because she's 94. Nobody's living, outliving her மாதிரி. But the strength that I see in her, teaches me, okay, so if she can do at 94, why can't you do at 40 or 50 or 30, So அப்படிதான் எனக்கு தோணும் அந்த பேஷண்ட்ஸை பார்க்கும்போது. So I really love my job as a preventive physician. அதுதான் முக்கியமா நான் நினைக்கிறேன் வந்து that's something that ladies should think about it. நம்ம எல்லாருமே வந்து ஓகே எனக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சு அப்புறம் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஹைப்பர் டென்ஷன் வந்துருச்சு நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறத விட அதை எப்படி ப்ரிவென்ட் பண்றதுங்கிறது ஃபர்ஸ்ட் we should think. Let's say அதுக்கப்புறம் முடியாது. Of course there are like genetics, how things are, how we are placed, நம்மளோட stress, everything happens, and of course we do get those diseases. அதுக்கப்புறம் அதை எப்படி மேனேஜ் பண்றது, that's where your strength, that's where your intelligence comes in. And those are the two things I wanted to talk to you girls. And of course, I don't know whether adolescents are there. When I talk about adolescents, teenagers, it's a lot of things to talk. But mostly what I would say is please get all the immunizations for your kids. குழந்தைங்களுக்கு தயவு செய்து எல்லா தடுப்பூசியும் போட்டுருங்க, important அது. So don't try to look into those websites. இப்ப வந்திருக்கிற அந்த TikTok அது இதெல்லாம் பார்த்து don't try to get diverted to something else, thinking that okay, இத கொடுத்தா என் குழந்தைக்கு இதாயிடும், இத கொடுத்தா அதாயிடும். No. It's been proven like immunization is so important. அதுல இப்போ for girls, especially since we're talking about girls, HPV vaccine. You know what human papilloma virus, and not everyone should know, அது வந்து prevents cervical cancer. So it starts at the age of 9. You can give it until the age of 26. Please give it to your daughters. So that's one thing that I would say, since I don't need to talk about. Of course, one thing as parents, if screen time is a big deal, right? Everybody talks about, ஐயோ என் பையன் 4 மணி நேரம் இருக்காங்க, என் பொண்ணு 4 மணி நேரத்துல இருக்கா. She's like, what is going to happen with the mental health and why are they doing this? We all complain. But one thing what I've heard over and over again with the studies is right, they look at parents. What parents do, they follow. So you guys should be an example for them. நீங்க எவ்வளோ நேரம் போன்ல இருக்கீங்களோ அந்த மாதிரி குழந்தைங்களும் want to be. என்னமா நீ இருக்கிற என்ன இருக்க சொல்லாது, எப்படி அது how hypocritical is that? You can do it, I can do it அப்படிங்கிற கொஸ்டினே இப்போ வர பசங்களை ரொம்ப ஸ்மார்ட். So again, yes, we should be the example for them. So you should know, okay, நான் இருந்தா என் குழந்தை இருக்கும். அதுதான் especially mom, அமுதா மேம் சொன்ன மாதிரி அம்மாவை பார்த்து தான் வளர்றாங்க. So mom should be an example for the kids, and that's one thing. As supposed to kids, நீங்க that is what mentally பாத்தீங்கன்னா that is very important to control and do it. So those physically, please do the immunizations, and mentally make sure that those things are not there. And also I feel like நம்ம இந்தியால இருந்து இங்க வந்திருக்கோம். That's one thing I should say. இந்தியால வளர்ற difference is different, and குழந்தைங்க இங்க வளர்றது is different. இந்தியால வந்து எல்லா இந்தியன்ஸ் தான் பாக்குறாங்க, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. பட் இங்க that there are different races, there are different the cultures are different, and they are going to a school where they're seeing everyone.
So you should, as a mom, understand. Okay, நம்ம குழந்தை எல்லாத்துக்குமே expose ஆகுறா. So we should understand their mental health. That's very important. Sit down and talk with them. Explain to them why you think Indian culture. Hema, sorry, I think நீங்க மியூட்ல போயிட்டீங்கன்னு. I don't know how it meant it. Sorry. So sorry about that. I didn't know how it went automatically. Okay. So Adana, what I'm trying to say is this: understand, sit with your kids and talk. Make sure that you understand the mental health is so important at that age. So once it's gone, it's gone. Depression, anxiety, we hear all this. And moreover, the drugs and smoking, you hear everything of it. And as that age, they want to experiment. So if they experiment, don't be mad. You need to talk to them. So Indians, Amari, don't be very, very strict with them. It won't work, period. So you need to like understand your kids, and women should understand it more than men. Adana solven, and men, I don't know whether they can understand, but so that is something about the kids. Adukaprom, young age, I don't know how many people are there when you're getting married at 25, 30, then when you come here or wherever you are, please go see a doctor at least once a year to get the physical. Make sure that you know your family history very well going to the doctor. முடிஞ்ச அளவுக்கு அம்மா அப்பா இப்படி அப்படின்னு நான் கேட்டேன்னா, இந்தியால இருந்து வரவங்க யாராவது அம்மா அப்பா அவங்க சூப்பரா இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிம்பாங்க. ஸோ எப்படி அம்மா உயிரோட இருக்காங்களா? இல்ல, எப்ப இருந்தாங்க? 40 40லயேவா? வாட் ஹேப்பன்? வாய்? ஓ, ஐ திங்க் அவங்களுக்கு ஏதோ நெஞ்சு வலின்னு சொன்னாங்க. So now you know what happened, right? 40ல then she had an MI and died. So what I'm trying to say is try to find out the family history very much, because it is linked to your health. So எவ்வளோ முடியுமோ, take it to the doctor. That's very important. And of course, most of Indians are not involved in smoking, drinking, and drugs. அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. But that's something like you have to talk to your doctor openly. And the most important thing is mental health. Again, when they ask you a question, be open and tell them the truth. And they are there not to judge you. So we all think, okay, நம்ம அது சொன்னோம்னா டாக்டர் ஏதாவது நினைச்சுப்பாங்களோ நம்மள. No. They are not. Nobody is there to judge you. Everybody's life is different, and doctors all know, and they'll understand you. So I think you should open up to the doctor when you go there. Mental health is very important. Open up to them. And physically, of course, they are going to give you guidances, right? Exercise, எப்போ தூங்கணும், எவ்வளோ நேரம் தூங்கணும், எவ்வளோ நேரம் screen time இருக்கணும். So those things. And women, I feel like, you need to put your health first than anything else. Work சரி, வீட்டில் சமைக்கிறது, அது இது எல்லாத்தையும் விட்டுட்டு first you need to be more, what selfishன்னு கூட நான் சொல்லுவேன். Be selfish about your health. Because if you're not there, எப்படி அமுதாமா சொன்னாங்க, ஒரு பொண்ணு வீட்டில் இல்லைன்னா that house is not there. And same thing, if you're not healthy, if you're not mentally, physically healthy, the house is not there. The kids cannot, so you all know that. So அதனாலதான் you need to be very selfish and take care of your mental and physical health. And of course, இப்போ education சொல்ல வேணாம், சாப்பாடு எந்த சாப்பாடு சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், you have all of that in there, right? But not everything will go with Indian food. Like நம்ம சாப்பிடுற chapati and rice, அது இது, it's totally different from what you are reading in the internet, what you are seeing in our culture. நம்ம கல்ச்சருக்கும் அமெரிக்கன் கல்ச்சருக்கும் totally different. So you need to understand நம்ம foodல what is healthy, what can I do within our culture, right? So those are the things. I mean, சில பேர் vegetarian, சில பேர் non-vegetarian. You need to know what protein is, what carbohydrates is, how many calories do I need to eat. These are the education that you need to educate yourself. You can ask your doctors. They will help you out and all that. So make sure you take care of your health from the beginning as a young woman, so you can carry on until 50, 60, 70, instead of coming to the menopausal age. எப்படி எல்லாரையும் கரை சேர்த்திட்டு புருஷனுக்கு சமைச்சிட்டு, ரைட், குழந்தைங்களை எல்லாம் கரை சேர்த்தி அவங்க எல்லாம் காலேஜ் போனதுக்கப்புறம் 50 வயசுல உட்காந்து அரே ரமா அரே கிருஷ்ணா சொல்லிட்டு, என் உடம்புக்கு ஒன்று சரியில்லை, அது இல்லை, இதில் சொல்ல வேண்டாம். ஸோ மேக் ஷுர் யூ டேக் கேர் ஆஃப் இட் வென் யூஆர் யங் at 20 and carry on until 50. So that's so important. அமுதா மேடம் சொன்ன மாதிரி, we change our hormones so much. Our body changes all the time. So unless we take care of it, we are going to fail.
So take charge of your health is what I would say. And definitely go to the doctor every year. Make sure you get all the preventive health possible. In a veetla, if they have diabetes, high blood pressure, there's stroke in the family, the chances are very high it'll come and catch you. So you need to make sure that, you can avoid that by doing certain things and make sure you're taking your health in your hands is what I would say. I don't want to hear and say like inda matra saapida, anda matra saapida. I don't want to say that, but definitely make sure you take your vitamins, minerals, whatever is needed for you. So that's all I can say about women's health, I guess. Thank you. Thank you very much, Dr. Hema Achyutan, for your exceptional speech on women's health. Your expertise and dedication to advancing women's health issues have truly enriched our understanding and awareness on this critical topic. Thank you so much, and we will have questions for you at the end of the session. Now, we will be moving on to our next speaker for this evening. She is a people-obsessed person and has close to 2 decades of experience in various HR functions, managing PeopleSoft clients and scaling the employee experience function at software as a service-based startup. She's also passionate about training and coaching in both academic and corporate settings. A passionate Toastmaster, a diehard Rajnikant fan, and a dog lover. She believes kindness will be the currency of the future. She is joining us from Bangalore, India. அடுத்ததாக பணியிடத்தில் பெண்களின் முன்னேற்றத்தை பற்றி தன்னுடைய அனுபவம் மற்றும் சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள வனிதா ரங்கராஜன் அவர்களை அழைக்கிறேன். Thank you so much, Abhinami. First of all, நான் ஸ்கிரீன்ல பாக்குறது சித்ரா மேம், அபிராமி, அமுதா மேம், அவ்வளவுதான் எனக்கு தெரியுறாங்க. ஷரண்யா அப்படியே டிசைட் பண்ணி சரி ஓகே நம்மளும் வீடியோ டர்ன் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இது சாயந்தரம் டைம் தானே, சமைச்சிட்டு இருப்பீங்க, டீ குடிச்சிட்டு இருப்பீங்க, ஆர் மேபி காஃபி குடிச்சிட்டு இருப்பீங்க, பசங்களை எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி எது வேலை பண்ணாலும் கொஞ்சம் வீடியோல வந்தீங்கன்னா எனக்கும் ஆக்சுவலி தமிழ் லேடிஸ் கிட்ட பேசுற ஒரு ஃபீலிங் இருக்கும். So whoever can turn your videos on for the next 10 odd minutes, Abhirami will tell me when and where. அது கொஞ்சம் it will be helpful. First of all, இப்போ உங்களுக்கு வீடியோ டர்ன் பண்ண முடியலன்னா that's totally okay. எனக்கு யாரெல்லாம் வேலை செய்யறீங்கன்னு முதல்ல தெரியணும். இந்த குரூப்ல இருக்கிற இதுல how many of you are actually working? ஒரு சாட்ல ஒரு பிங் பண்ணுங்க, இல்லைன்னா ஒரு okay, Sangeeta is working, Abhi is working, Rohini is working. Do you mean working as a full-timer? Like, இப்போ working, like, it's a very generic term. All right, Sharanya, என்ன ப்ராப்ளம்னா எல்லாருமே இங்க ஒர்க்கிங். அது ஒரு கார்ப்பரேட்ல ஒர்க்கிங் இல்லைன்னா வீட்ல ஒர்க்கிங் இல்ல. ஆனா கண்டிப்பா I am yet to see a woman that does nothing. Yeah. So இப்போ ஜெனரலா irrespective of where you are, in whichever field that you are, whether you're working currently or taking a break, in the corporate sector or otherwise, just one thing that you'll have to keep in mind is that you are already doing too much as a woman. Okay, so ஒரே ஒரு குவிக் மினிட், ஏன்னா இந்த ஹோல் விமென்ஸ் டே இது ரொம்பவே ஹைப்டா இருக்கு across the world. It's not fair that we just celebrate ourselves for one day. இன்னைக்கு இங்க எனக்கு ஆல்ரெடி 10ஆம் தேதி ஆயிடுச்சு, உங்களுக்கு அங்க March 9th. Can we just give like a big round of applause for us as women? ஒரு அச்சீவ்மெண்ட் தேவையில்லை, just surviving as women is a big deal. Agreed-ஆ? யாரெல்லாம் வீடியோல இல்லையோ எனக்கு தெரியல, how are you reacting-னு eventually ஏதாவது ரியாக்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ a lot of things, wherever irrespective of where we are working, a lot of things come in the way of us working. இப்போ அதுல நிறைய திங்ஸ் சொல்லலாம், but I'm just going to pick like top 3 things. We are not good enough அப்படின்னு எத்தனை பேருக்கு உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும்? You will be exceptional in your career, you'll be doing so well, but we are not good enough-னு அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது உங்க மைண்ட்ல என்னைக்காவது ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ல இது கண்டிப்பா உங்க மைண்ட்ல வந்திருக்கும். எவ்வளவு நல்லா வேலை செஞ்சாலும், எவ்வளவு காம்படிட்டிவா பண்ணாலும், அப்படியே இந்த துர்கா மாக்கு 10 கை இருக்கிறது, if you can literally put that at anything that you do, அந்த ஒரு ஃபீலிங் கண்டிப்பா வந்திருக்கும். வேர் am I enough? இது நான் பண்றது போதுமா, இன்னும் கூட கொஞ்சம் பண்ணணுமா,
இன்னுமே கொஞ்சம் ஐயோ இத நான் நல்லா பண்ணேனா, இப்போ நான் இந்த செஷன் முடிச்சிட்டு கூட அபிராமி கிட்ட கேட்க போறேன். ஐயோ அபிராமி how was it அப்படின்னா கண்டிப்பா there's always a self doubting person in us. Agree? அதுவும் the higher you achieve and the more you go, இந்த imposter syndromeங்கிறது நம்மளுக்கு ரொம்ப 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 ஜாஸ்தி. அது என்ன, what is it in our DNA that we end up being victims of imposter syndrome is one thing. The first thing ரொம்ப ஜெனரிக்கா நான் சொல்றேன், நீங்க யாருன்னே எனக்கு தெரிய வேண்டாம், பட் ஒன் திங் ஃபார் ஷுவர் இஸ் யூ ஆர் த பெஸ்ட் அப்படிங்கறத நம்ம எப்போ we are able to believe that for ourselves நிறைய பண்ண ஆரம்பிப்போம். அஜிஜோ இது வேலைக்காகாதே, அஜிஜோ இது என்ன பண்றது, இவங்க என்ன நினைச்சுப்பாங்க, அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னு நம்மளோட மைண்டுக்குள்ள இருக்கிற கான்வர்சேஷன்ஸே நம்மளுக்கு பாதி பின்னாடி ஒரு 4 ஸ்டெப் கூட்டிட்டு போயிடும். So the first thing for us is to really be confident about ourselves and know that இந்த செல்ஃப் எஸ்டீம்ங்கிறது வேற யாரும் சொல்லி கொடுத்து வரப்போறது இல்ல, நம்மளே we have to start. You wake up and you do 1,000 things. Maybe the first thing is to just wake up and look into the mirror and say, I got this. I am going to rock today. Whatever be the work that you're doing, வீட்டுக்குள்ளேயே இருக்கோம் இல்ல நான் வெளியில போறோம், whatever it is, we have to be absolutely confident about ourselves. வேற யாருமே வரப்போறது இல்ல to our rescue in this matter. The second thing I wanted to talk about is நிறைய தடவை ஒரு ஸ்டீரியோடைப் இருக்குல்ல. இப்போ unfortunately, and this is just my personal opinion, a lot of times நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போ விமன் எல்லாம் பயங்கர எம்பவர் பண்ணிட்டோம். முன்னாடி எல்லாம் அது ஒரு ஒரு ஹண்டர் ஃபார்மேட் ஆஃப் லிவிங் இருந்தது, வேர் men will go out, earn the money, and women, because they have to be a protected species, வீட்ல இருந்துட்டு வீட்டுக்குள்ள இருக்கிற திங்ஸ் எல்லாம் பண்றது. So the half work we have done. இப்போ என்ன பண்ணிட்டோம், நான் உமனா இருந்தா நானும் வெளியில போகணும், எனக்கும் சேஃப் ஸ்பேஸ் வேணும், எனக்குமே எல்லா கரியர் ஓரியன்டட் எல்லா திங்ஸுமே நான் பண்ணணும் அப்படிங்கறது நம்ம அந்த half work கரெக்டா பண்ணிட்டோம். Where now women are stepping out, we are doing a lot of things. எந்த ஃபீல்டா எடுத்துக்கோங்க, there are women that is there. அப்புறம் many measures in a in a workplace where the equity னு சொல்லுவாங்கல்ல, சரி சமம் இல்ல, அது ஆற வரைக்கும் what else can we do. இப்போ ஒரு லேடி வந்து ஒர்க்குக்கு வரணும்னா அந்த ஒரு டே கேர் அரேஞ்ச் பண்றதுல இருந்து anything to help a woman come to the workforce கரெக்டா பண்ணிட்டோம். ஆனா ஒண்ணு நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம், அது என்ன, விமன் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம், மென்னை யார் ரெடி பண்ண போறா? How are we going to take care of making sure that the men are now getting ready for women showing up everywhere at the workplace? அந்த ஜெண்டர் பயஸ், அந்த ஒரு மைண்ட் ஷிஃப்ட் சேஞ்ச் நம்மளால மட்டும்தான் முடியும். So there is a statistic that I want to just share with you. நான் ஹெச்ஆர்ல கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால I just want to know, ஒரு ஜாப் அப்ளிகேஷனுக்கு, and this is a majority of the women, ஒரு ஜாப் அப்ளிகேஷன்ல நிறைய இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும்ல, at some point we would have applied for jobs. 10 பாயிண்ட் இருந்ததுன்னா, ஒரு கிரைட்டீரியாவோ ஒரு 10 பாயிண்ட் இருந்ததுன்னா, மென் வந்து 6 பாயிண்ட் இருந்தா கூடவே டக்கு சிக்குன்னு அப்ளை பண்ணிடுவாங்களாம். ஓகே இது போறோம், இதை வச்சு நான் எப்படியாவது பேசிடுவேன், இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிடுவேன், அப்படி இப்படின்னு the men need only 6 out of 10 points on the criteria to really apply for a job. The women on the other hand, 10 பாயிண்ட் இருந்தாலும் ஐயோ இதுக்கு நான் போருமா, இந்த ஜாப் ரியலி எனக்கு கிடைக்குமா, அப்படி இப்படின்னு கான்வர்சேஷன்ஸ் இந்த ஹெட்ல நம்ம ஃபர்ஸ்ட் செல்ஃப் ரிஜெக்ட் பண்ணிடுவோம். நம்மளே ரிஜெக்ட் பண்ணி இது வேலைக்காகாதுன்ட்டு we don't even apply for these jobs. So இப்போ a lot of placesல that's where the diversity hire comes into the place. There are like referrals that are given high. ஒரு women in the workforce வந்தானா ஜாஸ்தி பணம் கொடுக்குறோம் is because we really are having that equitable situation in our workplaces where we get women on board. In the mindset change வரதுக்கு we have to start becoming way more confident about ourselves. But in the confidence எப்ப வரும், when we have 3 things. Okay, first thing is ஒரு support system. How many of you think ஜான்சி ராணி பத்தி அமுதா மேம் சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க ஒருத்தங்களை தான் நம்ம even now we talk about bravery. How many of you really want to be the next ஜான்சி ராணி in whatever it is that you're doing? தனியா இப்போ பண்ணவே முடியாது.
Not possible at all. You need a support system. நம்ம வந்து ஒரு ஹெல்ப் கேட்கறதுக்கே அவ்வளவு கூச்சப்படுறோம். என்ன நினைச்சுப்பாங்க நம்மள பத்தி, ஐயோ இவங்க கிட்ட எப்படி கேட்கறது, வாட் வில் தே திங்க் ஆஃப் மீ. ஒரு கெரியர்ல ஹெல்ப்போ இல்லைன்னா அவுட் சைட் த கெரியர் ஹெல்ப்போ, நம்ம போய் வெளியில வேலை பார்க்கணும்னா பசங்களை யாராவது பார்த்துக்கணுமே. நம்ம போய் if you're doing things, you can't do it all. So ask for help. Within the corporate, a lot of times we even hesitate to get mentors of our own. எத்தனை பேரு can comfortably in this group say, okay, there is one person that I go to, my go-to person, ஒரு mentor மாதிரி I have a person in my workplace. எதுவா இருந்தாலும் just doubts கேட்கறது இல்ல, ஒரு ஃபியூச்சருக்கு அந்த மாதிரி ஐடியாஸ் கொடுக்குற அளவுக்கு சரண்யா மாதிரி எத்தனை பேரு we are actually doing this for ourselves in our workplace. அது one big request. In case you don't have somebody yet, this Monday will be a good time for you to start. Office-ல போயிட்டு மேலோ ஃபீமேலோ ஒரு conversation have with them saying, I look up to you, I want to grow in my career, what pieces of advice can you give? Free advice தான், வேணும்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா எடுத்துக்க வேண்டாம், பட் அதை ஒருத்தர்கிட்டயாவது போய் கேளுங்க. Start getting what you call as a mentor figure inside of your workplace. Same thing, support system at home. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல எதுவா இருந்தாலும் நான் எங்கேயாவது வெளியில போறதுக்கு அவ்வளோ ஒரு பெரிய லிஸ்ட்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சு, வீட்டுல எல்லாமே சரியா இருக்கா, எனக்கு 2 பொண் குழந்தைங்க, எல்லாமே ஒழுங்கா இருக்கான்னு நான் செக் பண்ணிட்டு போறதுக்குள்ள, அதுக்கப்புறம் நான் அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் கூட 20 ஃபோன் கால் பண்ணுவேன். பசங்க சாப்பிட்டாங்களா, அவங்களோட ஒரு போட்டோ அனுப்ப, தலையை ஒழுங்கா வாரினியா, அப்படி இப்படின்னு கேக்குறது ஒரு வெரி நார்மல் பார்ட் ஆஃப் மை டே. ஆனா இதுவே என் ஹஸ்பண்ட் இங்க இருந்து வீட்டை விட்டு கிளம்பினதுக்கு அப்புறம் அப்படியே எஸ்கேப். ஒரு தடவை கால் இருக்காது, ஒரு செக் இருக்காது, ஒரு ஹோல் டே நாங்க என்ன பண்ணோம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு தேவையே இருக்காது. இஸ் பிகாஸ் the man is so confident that the woman got it all. Sometimes I feel that because நம்ம இவ்ளோ ஒரு perfectionist சுத்தீரே இருக்கோம், we just strive so much for perfection, it comes in our own way. நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன். நிறைய தடவை நான் ஒரு few things I was juggling for a couple of years. full time work ஓட சேர்ந்து டோஸ்ட் மாஸ்டர்ஸ்னு ஒரு நான் ப்ராஃபிட்ல I was volunteering extensively. அப்ப எனக்கு தோணும், இந்த டோஸ்ட் மாஸ்டர் இவெண்ட்டுக்கு நான் ஒரு ஹோல் வீக்கெண்ட் I would have to travel some place from my hometown, that is பெங்களூர்ல இருந்து வேற எங்கேயாவது போக வேண்டியதா இருக்கும். அண்ட் எல்லா அரேஞ்ச்மெண்ட் லைக் மெனு டு த குக்ல இருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு போவேன். அஃப்கோர்ஸ் நான் இந்தியால இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த லக்ஸுரி ஆஃப் சமைக்கிறதுக்கு, வீடு பெருக்கிறதுக்கு, துடைக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் இருக்கு. ஐ ஃபீல் யூ, ஐ ஹியர் யூ. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு போவேன்னா, அண்ட் சம்வேர் ஐ யூஸ் டு திங்க் லைக் மைண்ட் ஃபுல்லா வீட்லயே இருக்கும். இல்லைன்னா ஆரக்கிள்னு ஒரு கம்பெனில வேலை பண்ணிட்டு இருந்தேன், அங்க ஏதாவது மெயில் செக் பண்ணிட்டு இருப்பேன். கான்ஸ்டன்ட்லி ஐ எம் ஜஸ்ட் டூயிங் சம்திங் எல்ஸ். அப்போ எனக்கு I read about this in a book. Because of our innate need to like just be perfect everywhere, we keep overworking ourselves, if not in person, in the mind. அப்போ நான் ஒரு switch, I just did a switch to this whole thing in my head. நான் ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துல நான் 100% கொடுத்துட்டு பாக்கி எல்லா இடத்தையும் 0% ஆக்கினேன். So that day when I was at a Toastmaster event, I was a 0% mom. I was a 0% Oracle employee. All I was focused on was that Toastmaster event getting over. And அன்னைக்கு என் பசங்க ஜங்க் ஃபுட் 2 சாப்பிட்டாங்களா, என்னவோ போட்டோம். தலை முடி சரியா வரலையா பரவாயில்ல, உயிரோட இருக்காங்களா நான் திரும்பி போகும்போது, அவ்வளவுதான். My expectations that everything had to be the exact same way, like how I would take careங்கிறத நான் என்னைக்கு ட்ராப் பண்ணேனோ அன்னைக்கு I felt like I was more present in one place. அதே மாதிரி ஆரக்கிள்ல நான் அந்த ஒரு கஸ்டமர் எஸ்கலேஷன் இருக்கிற டைம், என்னை யாரு எங்க கூப்பிட்டாலும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அன்னைக்கு the customer had my sole focus. ஒரு லஞ்ச் எடுத்துக்க மாட்டேன், ஒரு வீட்ல செக் பண்ண மாட்டேன், because I've given my complete 100% to that job and that escalation that I was taking care. Same thing with family also. ஒரு ஃபேமிலின்னு வந்து வெக்கேஷன் or பசங்க எக்ஸாம் டைம்னா, for the rest of the world I'm just invisible. என்னோட வெறும் சோல் ஃபோக்கஸ் would be this. இந்த டைம்ல எனக்கு அந்த ஒரு பர்ஃபெக்ட் டோஸ்ட் மாஸ்டராவோ ஒரு பர்ஃபெக்ட் ஆரக்கிள் எம்ப்ளாயியா இருக்கணும்னு எனக்கு அம்பிஷனே கிடையாது. அன்னைக்கு நான் ஒரு பர்ஃபெக்ட் மதர், somebody that needed to give my 100% attention. So if you can really just mind block and make sure
தட் ஏதாவது ஒண்ணு எடுத்து பண்ணி அந்த ஒண்ணு பண்ணும்போது அங்க மட்டும் இருங்க, பாக்கி எல்லாத்துலயும் ஃபெயில் ஆனா பரவாயில்ல. நீங்க இங்க தமிழ் சங்கம் வரும்போது 100% தமிழ் சங்கத்துக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணுங்க. இந்த சப்போர்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணி வெளியில எங்கேயாவது இருக்கும் போது அது என்ன வேலையா இருக்கட்டும், அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட இருக்கீங்களா, பயங்கர ஜாலியா அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோட இருங்க. அன்னைக்கு உட்காந்து போனை பண்ணிட்டு ஐயோ இந்த சமைக்கலையே அதை சமைக்கலையே இது என்ன பண்றது, அடுத்த பிரச்சனையே யோசிக்காம அன்னைக்கே என்ஜாய் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ திஸ் வாஸ் ஒன் திங் தட் ரியலி ஷிஃப்டட் ஃபார் மீ அண்ட் ஹெல்ப் மீ அ லாட். இது இன்னும் ஒரே ஒரு one thing that I want to say is நிறைய we don't even talk about ourselves. இப்ப நீங்க ஒரு LinkedIn எடுத்துக்கோங்க, any place, we are so shy to promote ourselves even if we do so good. So the personal branding is avlo important for us to put ourselves out there. The more comfortable we are with personal branding at the workplace, the easier is it for people to get noticing us. அண்ட் அன்பார்ச்சுனேட்லி இப்போ அப்படிதான் இருக்கு. யாரு நல்லா பேசுறோமோ, யாரு வாய திறந்து சொல்றோமோ நான் இதை பண்ணிருக்கேன் அதை பண்ணிருக்கேன்னு சொல்றவங்களுக்கு தான் விசிபிலிட்டி. நான் பாட்டுக்கு என் வேலையை பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன், யாராவது பாப்பாங்க, காலம் எல்லாம் போயாச்சு. ஸோ இட்ஸ் டைம் தட் வி ரியலி டுக் அந்த கம்யூனிகேஷனோ இல்லைன்னா அந்த பர்சனல் பிராண்டிங், அந்த 2-3 திங்ஸ் வில் ஹேவ் டு புட் ஆர் செல்ஸ் அவுட் தேர். என்ன ஃபீல்டா இருக்கட்டும், வாட் எவர் ஃபீல்ட் யூ ஆர் இன், are you on social media? Are you having an image about yourself that you want other people to look at and be consistent with that? Daily இப்போ LinkedIn எல்லாம் போஸ்ட் பண்ண சொல்லல, ஆனா ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை topics that are important to you, be it Tamil, be it parenting, be it the field that you are working in, and the putting yourself out there நம்ம ரொம்ப கம்மியா பண்ணிட்டு இருக்கோம். அத அட்லீஸ்ட் கான்சியஸா எவ்ரி 6 months ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஒரு நல்ல ப்ரொஃபைல் போட்டோ, பசங்களெல்லாம் கட்டி பிடிச்சிட்டு இல்லாம நீங்க மட்டும் நல்லா எடுத்த ஒரு ப்ரொஃபைல் போட்டோ போட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் தேர் வேர் பீப்புள் கேன் லுக் அட் யூ, எந்த ஃபீல்டா இருந்தாலும், ஃபார் யூ டு பி ஏபிள் டு புட் யுவர் செல்ஃப் அவுட் தேர். நான் எங்க எது பேசினாலும் the one thing that works the best for me, that's something that I want to leave you last with. ஒரு சப்போர்ட் சிஸ்டம். இப்ப எல்லாரும் பயங்கர பிஸியா இருக்கும் in whatever parts of our stages of our life we are. அப்புறம் ஒரு டைம்ல பயங்கர வெட்டியா இருப்போம், எல்லார் மூஞ்சியும் பார்த்துட்டு ஐயோ எதுவுமே இல்லையே, பசங்க காலேஜ் போயிட்டாங்க, or like you know our responsibilities got over, அந்த மார்க்கெட் முடிஞ்சிருச்சு, அப்போ ஒண்ணுமே இருக்காது பண்றதுக்கு. ஒரு சப்போர்ட் சிஸ்டம், and we can start with a great place like this, இல்லையா? We already have an opportunity where Colorado Tamil Sangam is already getting all the women together. ஏதாவது ஒண்ணு நீங்க எனிவே 100 திங்ஸ் பண்றீங்க, ஒரு எனி வீக் கேலண்டர் எடுத்தாலும் ஒரு 100 திங்ஸ் வில் பி தேர். பட் உங்களுக்கு பாட்டு பிடிக்குமா, மேக் ஷுவர் தட் யூ ஆர் பார்ட் ஆஃப் அ மியூசிக் குரூப். நோ மேட்டர் விச் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் யூ ஆர் இன், யூ வில் ஆல்ரெடி ஆல்வேஸ் ஃபைண்ட் அ தமிழ் பர்சன், அண்ட் இட்ஸ் ஜாப் ஈஸியர் ஃபார் யூ தட் யூ ஆர் ஆல்ரெடி இன் அ குரூப் வேர் இட் பிரிங்ஸ் டுகெதர் ஆல் ஆஃப் யூ தமிழ் ஃபோக்ஸ். பாட்டு பிடிக்குமா, பாட்டு 1 hour ஆஃப் த வீக் ஸ்பெண்ட் பண்ணுங்க. So that இது எல்லாம் குவாய்டார டைம், இந்த எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம் உங்களுக்கு இருக்கும்போது there will be one thing that you will look forward to. எழுந்து இந்த டான்ஸா, ஓகே இன்னைக்கு இதை பண்ணலாம், இந்த வீக்ல இதை பண்ணலாம், புக் கிளப்பா இருக்கட்டும், பாட்டா இருக்கட்டும், ரன்னர் like a group for jogging, running இருக்கட்டும், whatever it is that you're passionate about, find your community. We are not going to be able to do anything alone anymore. We need the power of a community, and start from a community like this where you feel that na thaniya illa, en kuda oru periya group irukku, and indha mari group is the kind of group that you will need if you want to succeed. With that, I wish you a very happy Women's Day, just not on March 8th, March 9th, March 10th, all the way 365 days. Take care of yourselves. You're very precious. Not to anyone else, but to your own self. Back to you, Abhirami. Thank you so much, Vanitha Rangarajan, for your enlightening speech on thriving women in the workplace. Your practical strategies for creating more inclusive, supportive workplaces where women can excel and lead have sparked a crucial interest among us. Thank you so much. And now we will be moving on to our next speaker for this evening. She's the strategic software engineering leader who has been a part of CIRCO Venture Capital Advisory Board and multiple nonprofit boards with
29 years of technology experience. Continuous learner, keeping up with the change in technology, including generative AI, machine learning, and blockchain or Bitcoin. Her passions are teaching Tamil to kids for more than 15 years, helping women to learn more about technology through nonprofit organizations, and she has created a Women in Tech Employee Resource Group within the company. She's also created an AIMM group for women to help each other with financial, home management, health, and nutrition. She's currently working as the Vice President of Software Engineering, Broadridge Financial Solutions. Please welcome Anu Manawalan, who will be enlightening us on the topic, Dependent to Independent and Interdependent. வணக்கம் எவ்ரிபடி. அந்த டாபிக்கே வந்து 4 பேர் என்கிட்ட கேட்டாங்க இது வரைக்கும் என்ன சொல்ல வரீங்க, டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட் அதெல்லாம். எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி. வனிதா, நீங்க லாஸ்டா பேசினது அந்த நம்மளே ரொம்ப கொஸ்டின் பண்றோம். ஒரு இதுல 20 கொஸ்டின் இருந்ததுன்னா 20 செக் பாயிண்ட் இருந்ததுன்னா நம்ம 10 இருக்கான்னு பார்ப்போம். ஆக்சுவலா 19 இருந்த அந்த ஒண்ணு விட்டா கூட நம்ம கொஸ்டின் பண்ணுவோம். அந்த மாதிரி லேடிஸ் வந்து ஒரு விஷயம் தப்பானா கூட அதை ஃபுல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை விட அதிகமா என்ன பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பிளேஸ் போலாம் அப்படின்னு யோசிக்கிற லேடிஸ் நிறைய பேர் இருக்கோம். அதே மாதிரி இது ஒரு ப்ரொமோஷன் வந்து முடிஞ்ச உடனே ஒரு ஆண் வந்து உடனே அடுத்த ஜாபுக்கு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. லேடிஸ் அப்படி பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நிறைய நானும் ஏன்னா அந்த விமன் இன் டெக் இது ஆஃபீஸ்ல பண்றேன். ஸோ நிறைய திங்ஸ் நம்ம கொஸ்டின் பண்றோம். அதை நம்ம டெஃபினட்டா மாத்தணும். ஸோ அமுதா மேடம் எல்லாருமே வந்து செல்ஃப் இது பத்தி பேசினாங்க. நான் வந்து ஒரு விளம்பரம் ஒன்று, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று பார்த்தேன். கல்யாண மாலை அப்படின்னு பார்த்துருப்பீங்க எல்லாருமே. அதுல வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க, உங்களுக்கு என்ன மாதிரி பையன் வேணும் அப்படிங்கிறதுக்கு. அந்த பொண்ணு சொல்லும், நல்லா படிச்சிருக்கணுங்க, நல்ல வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும், அப்புறம் என்னம்மா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்கும்போது சொல்லும், அவங்க நல்லா சமைக்கணும், 3 வேளை எனக்கு நல்ல சாப்பாடு, எனக்கு சமைக்க வராது அப்படின்னோடனே அந்த கேள்வி கேட்டவரோட முகம் ஒரு மாதிரி ஒரு இதுக்கெல்லாம் எப்ப கல்யாணம், நம்ம இவரு சொல்லுவார் இல்லையா, இது கலிகாலம் ஐயா அப்படின்ட்டு, சாலமன் பாப்பையா அந்த மாதிரி இல்லையா. அந்த மாதிரி அது கேட்கும்போது அந்த ஷார்ட்ஸ்க்கு பின்னாடி சிரிப்பொலி வேற இல்லையா, இந்த மாதிரி இருந்தது. எனக்கு வந்து அது ஆச்சரியமா இருந்தது. சிரிக்கிறோம், எல்லாரும் சிரிக்கிறோம். அதே இதை திருப்பி போட்டு பாருங்க, அந்த இடத்துல ஒரு ஆணை போடுங்க, அததான் இவ்வளவு நாள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, அததான் இவ்வளவு நாள் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்த்து சிரிக்கிற அளவுக்கு நமக்கே தெரியல இல்லையா. அவங்க கேட்கறது தப்புன்னு தெரியல, நம்ம கேட்டா அத தப்புன்னு அவங்க சொல்றதும் நம்மளுக்கு புரியல. அதை பார்த்து நம்ம சிரிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி எனக்கு என்ன நிலைமையில நம்ம பெண்களை வச்சிருக்கிறோம் இந்த சமுதாயத்துல. முன்னேறி இருக்கும், முன்னேறி இப்ப ரொம்ப முன்னேறி இருக்கும். இது வேதாந்த மகேஸ்வரி எல்லாம் சொல்லியிருக்காரு, சதி இதெல்லாம் எதிர்த்து போராடி அந்த மாதிரி நிலைமையில இருந்து வந்திருக்கிறோம். ஆனாலும் இன்னும் நம்ம வந்து இன்னும் முன்னேறணும். எப்படி அந்த திரை எப்படி நம்மளை வந்து பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க சின்ன வயசுல இருந்தே. குழந்தைங்க வந்து பெண் குழந்தைங்கள்னா இதை பண்ணாத, அதை பண்ணாத, இதை படிக்காத, அதை பண்ணாத, இதேதான் சொல்லிட்டு வளர்க்குறாங்க. அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் எப்படி போகுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இல்லையா. இதைதான் நீ பண்ணணும். பசங்கன்னா ஓடலாம், பொண்ணுங்கன்னா அதிராம நடக்கணும். அப்படி அதிர்ந்து நடந்தா நீ தாடகை இல்ல சூப்பனகை. என்னம்மா இதெல்லாம் நியாயமா? குழந்தை ஓடுது, படிக்குது. ஒரு பொண்ணு அழகுன்னு சொல்றதை விட அறிவானவள், அடக்கமானவள்ங்கிறத விட ஆண்மை படைத்தவள், எல்லாத்தையும் ஆளுமை படைத்தவள், ஆண்மை விட ஆளுமை படைத்தவள் அப்படி சொல்லுங்க. நல்லா வளர்க்கும் போதே அது வந்து உன்னால முடியுமா அப்படின்னு சொல்லி வளர்ந்து கொடுங்க இல்லையா. அது ரொம்ப முக்கியம்.
எல்லா பெண்ணுக்கும். அதுவும் ஆண் குழந்தைங்களும் இருக்கும்போது 2 பேரையும் ஒண்ணா வளங்க. எப்படி நீ சமைக்கிறியா? அவனுக்கும் சமைக்க சொல்லித்தா. நீ இது பண்றியா? அந்த குழந்தைக்கும் படிக்க சொல்லித்தா. எல்லாமே இல்லையா? இப்ப படிக்க வைக்கிறதே பெரிய விஷயமா வந்து இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்குங்க குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா இங்க இருக்கிற குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா, அதனால தான் அவங்களுக்கு வந்து வெறுப்பு அதிகமாகுது. ஆம். இப்பதான் நம்மளுக்கு ஃபோன் வரும். ஆம். ஸோ, பெண்களோட அந்த அந்த குழந்தைங்கள வந்து எப்படி நம்ம வளர்க்குறோங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து யூனோ பின்னாடி வந்து அந்த இன்டர்டிபெண்டன்ஸ், டிபெண்டன்ஸ் அதெல்லாம் எப்படி உருவாகுதுங்கிறது வந்து இதனால தான். இல்லையா? அ சின்ன வயசுல வந்து நம்ம இ பையன் பார்த்துப்பான், பொண்ணுங்க வந்து இத பண்ணக்கூடாதுன்னுங்கிறதுல தான் ஆரம்பிக்குது முதல்ல. இப்போ இத அப்படியே கொஞ்ச நாள் ஆயி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை வந்து வெளியில போய் இப்போ பெருசா வளர்ந்து கல்யாணம் ஆயி ஒரு ஊருக்கு போம்போது, ஒரு ஆணை சார்ந்து அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். அதுல தான் டிபெண்டன்ஸ் ரைட்? ஒரு பெண் வந்து எப்பவுமே வந்து எல்லாம் பார்த்துக்குவாங்க. இத பத்தி நான் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு நெனச்சுட்டு எல்லாருமே அப்படிதான் பண்றோம். அங்கேருந்து நம்ம இங்க வந்தோம். அவங்க எல்லாம் பார்த்துப்பாங்கன்னு அப்படியே விட்டுடுறோம். ஏதோ ஒரு அன்பார்ச்சுனேட் இவென்ட்ஸ் நடந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. இல்லையா? ஒரு கணவன் இறந்துட்டார்ன்னா, அந்த பெண்ணோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ், ஹெல்த் இந்த இந்த ஹோம் அதுல அவ்வளவா நம்ம கான்சன்ட்ரேட் பண்றதில்ல. ஏன்னா சமைக்கணும். ஆஃபீஸ் போயிட்டு வரோம். வேலை முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா வந்து அப்புறம் சமைக்கணும். வீட்ல வந்து எல்லாருக்கும் சமைச்சு போடணும். சமைச்சு போட்டுட்டு இது வேற நான் பார்க்கணுமா? ஃபைனான்ஸ் வேற நான் பார்க்கணுமா? அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது, அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அத விட்டுட்டு வெறும் சமையல், குழந்தை இதோட நிறுத்தற பார்க்குறாங்க. ஏன்னா ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். ஏன்னா வீட்ல ஆஃபீஸ்ல வேலை, அந்த பிரச்சனைகள் இது எல்லாமே இருக்கு எல்லாருக்கும். ஸோ எஸ்பெஷலி இங்க இருக்கிறவங்க. ஏன்னா அங்க இந்தியால இருக்கும்போது எல்லாருக்கும் வந்து வேலைக்காரமா இருக்காங்க. அதெல்லாம் வனிதா சொன்னாங்க இல்லையா? அந்த மாதிரி ஏதோ ஒரு ஹெல்ப் இருக்கு. இங்க அது கிடையாது. அதனால மோஸ்ட் ஆஃப் த விமன் இங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, அத வந்து கம்பார்ட்மெண்ட் வாயில வார்த்தை வர மாட்டேங்குது. எல்லாத்தையும் பிரிச்சு விட்டுர்றாங்க ஒவ்வொருத்தருக்கும் இல்லையா? ஸோ நீங்க இத பண்ணுங்க, நான் இத பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அப்படி வெளியில வந்துடுறாங்க. பிரச்சனைகள் வரும்போது தான் நம்ம வந்து யோசிக்கிறோம். இப்போ இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, டிசாஸ்டர் ரெக்கவரின்னு இருக்கும். டிஆர் டெஸ்ட்ன்னு வைப்பாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஏதோ ஒரு டிசாஸ்டர் நடந்ததுன்னா, எப்படி அதுல நம்ம ரியாக்ட் பண்ணணும்னு முன்னாடியே எழுதி வச்சுப்போம். ஆனா நம்ம உண்மையிலே பெண்கள் வந்து நானும் அப்படிதான் இருந்தேன். எனக்கு வந்து இத பத்தி யோசிக்கவே நான் வந்து வேண்டான்னு நெனச்சேன். ஏன்னா அது ஒரு கஷ்டமா இருக்கு நமக்கு இல்லையா? அப்படி ஒரு நிலைமை நம்ம வரக்கூடாது, வராது அப்படின்னு ஒரு இதுல அது நம்ம வந்து சுத்தமா அ யோசிக்க கூட வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சுடுறோம். அந்த மாரி ஒதுக்கி வைக்கும்போது, அந்த நிலைமை வந்துடுச்சுன்னா, என்ன என்ன அதாவது ஒரு நம்மளுடைய துணையை இழந்ததோட, இப்போ நம்ம வந்து ஒரு அடுத்த துன்பங்களும் நம்மளுக்கு வந்து சேருது. எப்படி இந்த வீட்ட இது பண்ணுவேன்? எப்படி இந்த குழந்தைங்களுக்கு அந்த இது பண்ணுவேன்? என்ன என்னோட பேங்க் அக்கவுண்ட் என்ன? என்ன என்ன இருக்கு? இதுல என்ன இருக்கு? எதுவுமே தெரியாம நம்ம வளர்ந்துடுறோம். சோ அந்த இதுதான் வந்து அதாவது திறமை இல்லன்னு சொல்ல முடியாது பெண்களுக்கு. இல்லையா? எல்லாரும் வந்து யூனிவர்சிட்டி டாப்பா இருப்பாங்க. இங்க வந்து "உனக்கு இது தெரியாதும்மா, பேசாம இரு" அப்படின்னு சொல்ற அளவுக்கு மத்தவங்க கிட்ட டிபெண்டன்ட்டா இருக்கோம் நம்ம. இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் இல்லாம கொஞ்சம் வெளிய வரணும். அம் ஏதோ எல்லாம் பண்ணாலும் சரி, நம்மளையே நம்ம ஒதுக்கி வச்சுக்கிறோம். அவங்க மேலயும் ஆண்கள் மேலயும் தப்பு சொல்லக்கூடாது. நம்ம வந்து வெளியில வந்து கேட்டுருக்கணும். கேட்டு வாங்கி எல்லாம் பண்ணணும். அத ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணவங்களும் இருக்கிறாங்க. சில பேரு வந்து இன்னும் கேட்டாலும் கிடைக்காது. அந்த மாதிரி இதுவும் இருக்கு. பட் வாட் ஐ அம் சேயிங் இஸ் அட்லீஸ்ட் கி டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரைட்? ஸோ இண்டிபெண்டன்ட்டா ஆறது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு கணவருக்கு மனைவி போயிட்டா, அவங்களுக்கு வந்து சாப்பாடு தான் பிரச்சனை. மத்தபடி எல்லாம் அவங்களால மேனேஜ் பண்ணிட முடியும். இல்லையா? பட் கணவன் போயிட்டா பெண்ணுக்கு எவ்வளவு கஷ்டங்கிறது ரொம்ப யோசிச்சு பார்க்கணும். இப்ப வந்து நான் சரியா அத யூனோ அப்புறம் பார்த்துக்கிறேன், அப்புறம் பார்த்துக்கிறேன். எனக்கு யூனோ அது இப்ப டைம் இல்ல அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒதுக்கும் போதும், என்ன நடக்கும்? யாருக்கு எப்படி நடக்கும்னு இந்த உலகத்துல எதுவுமே எழுதி வைக்கல. யாருக்கு என்ன எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே. நவ் இன்டர்டிபெண்டன்ட் அப்படிங்கிறது.
இண்டிபெண்டன்ட் வந்து நான் என்ன சொன்னேன்னா, நீங்களா எல்லாத்தையும் பண்ண முடியணும். எல்லாராலையும் எல்லாத்தையும் பண்ண முடியுமா? டைம் இருக்குதா? கிடையாது. ஏன்னா குழந்தைங்கள பார்த்துக்கணும், இத பண்ணணும், அத பண்ணணும். இது எங்கேயாவது போனோம்னா உடனே நம்ம கூப்பிட்டு என்ன சொல்றோம்? இன்னும் குழந்தை ரெடி ஆயிடுச்சா? சாப்பாடு ரெடியா? இத பண்றியா? அத பண்றியா? வனிதா சொன்னாங்க, நான் வந்து கேட்பேன், அவங்க கேட்க மாட்டாங்க. நான் வந்து என்ன பிலீவ் பண்றாங்க. அப்படியும் இருக்கலாம். இன்னொரு இது, we care a lot more than they careன்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரியும் இருக்கு. பட் எனிவே எவ்ரிபடி ஹஸ் டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். இன்டர்டிபெண்டன்ட் வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் பண்ண முடியாது. இஃப் யூ ரியலி கேர் ஃபார் யுவர் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப், யூ வில் ஷேர், ரைட்? அவங்களுக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்களோ அதை சொல்லி தரணும். சேம் திங் வித் குக்கிங் அவங்களுக்கு சொல்லித்தாங்க. அவங்க வந்து ஃபைனான்ஸ் சொல்லித்தாங்க. இதே வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல கோல்ட் மெடல் வாங்கின பொண்ணு கூட வீட்டு ஃபைனான்ஸ், ஹோம் மேனேஜ்மெண்ட் பார்க்க மாட்டாங்க சம்டைம்ஸ். அதை வந்து ஒதுக்கி வச்சிடுறாங்க. ஐம் நாட் சேயிங் எவ்ரிபடி, லாட் ஆஃப் விமன் ஆர் குட் இன் ஃபைனான்ஸ் அண்ட் தே வாண்ட் டு டூ இட். அந்த மாதிரியும் இருக்காங்க. பட் மோஸ்ட்லி ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட் தட், ஆனா இந்த ஊர்ல ஐ மீன் யூஎஸ்ல பார்த்தா 50% ஆர் 60% ஆஃப் விமன் ஆக்சுவலி மேனேஜ் ஃபைனான்ஸ். நம்ம இந்தியன் இதுல பார்த்தோம்னா ப்ராபப்ளி 10% தான் ஃபைனான்ஸை பார்த்துப்பாங்க. ஸோ ப்ளீஸ் ஸ்டெப் அவுட் ஆஃப் தட் அண்ட் டாக் டு தான். இன்டர்டிபெண்டன்சி எதுக்கு சொன்னேன்னா, அந்த டிஆர் டெஸ்ட் அதெல்லாம் வந்து எழுதி வச்சு எப்படி அதை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஷீட் வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒர்க் வித் யுவர் ஸ்பவுஸ் அண்ட் கெட் தட் ரெடி ஃபார் யூ, லைக் என்னென்ன இன்ஃபர்மேஷன் அதெல்லாம். ஸோ தட் யூ கேன் போத் ஷேர். ஒருத்தருக்கு வந்து ஓகே எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆச்சு, நீங்க வீட்டுக்கு வந்துட்டா நீங்க சமைங்க. நான் வந்து ஏதோ ஃபைனான்ஸ் இது பண்ணணும்னா எனக்கு டைம் இருக்கு, நான் பண்றேன். இப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி பண்றது தான் இன்டர்டிபெண்டன்சி. ஸோ இட் இஸ் நாட் லைக், ஏன்னா எனக்கு வந்து இந்த மாசம் எனக்கு ரொம்ப பிஸியா இருந்ததுன்னா நான் என்னால பண்ண முடியும். அடுத்த மாசம் நான் பண்றேன், நான் டாக்ஸ்க்கு உங்களோட கூட உட்காந்து பண்றேன் இல்லையா? அதெல்லாம் வந்து நம்ம ஸ்டெப் இன் பண்ணி பண்ணணும். இல்லைன்னா வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனைகள்ல இந்த பிரச்சனை நம்மளுக்கு வேண்டியதில்லை இல்லையா? ஒருத்தவங்க அமுதா மேடம் சொன்னாங்க, ஒருத்தவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் செத்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இது எல்லா இடத்துலயும் நடக்குது. அதனால step in, learn about it. If your husband really cares about you, they will teach you. And you can teach them also, like both ways, right? Like you are good in something, they are good in something. So talk to them. வாழ்க்கையில வந்து சந்தோஷமா வாழணுங்கன்னா 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சு, இட்ஸ் நாட் லைக் அ ரேஸ் பிட்வீன் ஈச் அதர். 2 பேரும் புரிஞ்சு ஒவ்வொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணி வாழணும். ஸோ ஒரு இது நாங்க என்ன பண்ணோம்னா, இப்போ அந்த எய்ம்னு ஒண்ணு ஆரம்பிச்சோம். ஒரு சிச்சுவேஷன் எங்களுக்கு வந்தது எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நாங்க ஃபேஸ் பண்ணதுனால அந்த குரூப்பை கிரியேட் பண்ணோம். அதுல வந்து நாங்க ஒரு சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சோம். உங்களோட வீட்டு பத்திரம் எங்க இருக்கு, காரோட இது எங்க, டைட்டில் எங்க இருக்கு, இதெல்லாம் எடுத்து ஒரு இடமா எல்லாத்தையும் சேவ் பண்ணி வைங்க, ரைட்? ஃபர்ஸ்ட் அதுல இருந்தே தெரியும் உங்களோட பேர் அதுல இன்க்ளூட் ஆயிருக்கா, ஜாயிண்ட் அக்கவுண்ட் இருக்கா பேங்க்ல, இதுல என்ன பண்றீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நாங்க பேச ஆரம்பிச்சோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஹோம் மேனேஜ்மெண்ட், அப்புறம் வி மூவ் ஆன் டு ஹெல்த்தை பத்தி. இப்போ லேடிஸ்குள்ளார பாத்தீங்கன்னா மெனபாஸ் வருது, 45ல இருந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் முன்னாடி நிறைய விஷயங்கள், வைட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்து எஸ்பெஷலி இந்தியன் அண்ட் ஏசியன் விமனுக்கு நிறைய, ஏசியன் எல்லாருக்குமே, நாட் ஜஸ்ட் விமன், எல்லாருக்குமே இருக்கு, மென் அண்ட் விமன். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நாங்க வந்து பேச ஆரம்பிச்சு, and then we brought in from outside somebody வந்து அனுவிட்டிஸ் பத்தி பேசினாங்க, ஸ்டாக் பத்தி பேசினாங்க, ஹெல்த் பத்தி பேசினாங்க. எங்க குரூப்லயே எங்க பூம்ஸ்ன்னு அவங்க வந்து ஹார்ட் அட்டாக் வர்றது பத்தி பேசினாங்க. அவங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்களை வச்சு மெனபாஸ் பத்தி. ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருத்தரும் அவங்க என்ன பண்றாங்களோ அதை பத்தி எல்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு குரூப், ரைட்? அந்த குரூப்போட நீங்க பேசிட்டு இருக்கும்போது a lot of things you can share. and சின்ன சின்ன விஷயம் தெரியாததெல்லாம், இதான் இன்னொன்னு வந்து அந்த மேமோகிராம் பண்ணும்போது சில விஷயங்கள் இந்தியன் லேடிஸ்க்கு வந்து they show it as a cancer இது மாதிரி சொல்லும், பட் இட்ஸ் நாட், பிகாஸ் it is specific for Indian. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மள மட்டுமே தனியா வந்து ஐயோ என்னமோ ஆச்சு அப்படின்னு கஷ்டப்படாம,
இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் அந்த குரூப்குள்ளார நாங்க ஷேர் பண்ணிக்குவோம். சோ இன்கேஸ் நீங்க உங்க குரூப்ல யாருக்காவது அந்த மாதிரி பண்ணணும்னா we can help you start on it. Form a group within your friendship. ஏன்னா அந்த எல்லாம் ஒரே பெரிய குரூப்பா இல்லாம சின்ன சின்ன குரூப்பா ஃபார்ம் பண்ணோம்னா கூட இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா பேசிக்க முடியும், ஃப்ரீயா பேச முடியும், ஃப்ரீயா ஷேர் பண்ணிக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஸோ என்னோட இது என்னன்னா கடைசியா முடிச்சு இது பண்ணும்போது ப்ளீஸ் care for your spouse and talk to them and also share and get to that interdependent. இண்டிபெண்டா நான் எல்லாம் பண்ணிட்டு நான் மட்டும் தனியா போறோன்னு இருக்கக்கூடாது, டிபெண்டாவும் இருக்கக்கூடாது. பட் பி அதனாலதான் அந்த ஃபைனல் வேர்டை நான் போட்டேன், இன்டர்டிபெண்டன்ட். ஸோ 2 பேரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுங்க, பட் ஆல்சோ ஷேர் வித் ஈச் அதர். Thank you, Anu Manowalan. Thank you. Your insights have not only illuminated the complexities of this transformative process, but also highlighted the significance of collaboration, mutual support, and shared growth in achieving true empowerment. Now, we will be moving on to the panel discussion. We will be taking a few questions from the audience post that. Please post your questions on chat and mention who the question is for, like for which speaker it is. இப்போது நாம் இந்த நிகழ்ச்சியின் கூட்டு கலந்தாய்வு பகுதிக்கு செல்கிறோம். உங்களுடைய கேள்விகளையும் அது எந்த பேச்சாளர்களுக்கு என்பதையும் chat பகுதியில் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து அமுதா ராமனுஜம் அவர்களுக்கு. Just seeing அவங்க கேமரால இருக்காங்களான்னு. Remove spotlight. I hope அவங்க இருக்கா. அமுதா மேடம் நீங்க லைன்ல இருக்கீங்களா? Okay, I think அவங்க இல்லன்னு நினைக்கிறேன். Yeah, we'll ask her to join actually. Yeah. Okay, so அவங்க join பண்ண வரைக்கும் I'll move on to the next person. So our first question now is for Dr. Hema Achyutan. How does mental health play a critical role in the overall well-being of women, and what initiatives can be implemented to support this aspect? மனநலம் பெண்களுடைய ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு முக்கியம், அதனை எவ்வாறு சீராக வைப்பது? Okay. Very good question. It's a broad question too. I think I touched on it when I spoke. Mental and physical health is not separate. Unless your mental health is there, your physical health is going to suffer for sure. But yes, when physical health goes off, your mental health goes off too. But I feel like mental health is the most important thing for everyone, from child to whatever age. So maina பெண்களுக்குன்னு வர்றது பார்த்தீங்கன்னா there will be two things. Of course, if you're born with any of those psychological problems, like, psychiatric issues like bipolar or schizophrenia, அதெல்லாம் வந்து you will find out as a young person. அது வந்துரும், டாக்டர் பார்த்துருவோம், மருந்து எடுத்துக்குவோம். So those things are there and but the ones that are hidden is depression and anxiety. And as women, எப்படி நம்ம வந்து வனிதா சொன்னாங்களோ, இதை பண்ணமா நம்ம அதை பண்ணமா. So we are like very easily able to multitask at the same time, can hide our emotions really well inside. So nobody should be seeing it. அவங்க என்ன நினைச்சுப்பாங்களோ, இவங்க என்ன நினைச்சுப்பாங்களோ, நம்ம சொல்லலாமா? The same thing, sharing with the friends. எனக்கு இன்னைக்கு ஏதோ பண்ணுதுப்பா உடம்புக்கு, அதெல்லாம் கூட we don't want to talk about to our friends because they think, oh, நம்மள பைத்தியம் நினைச்சுப்பாங்களோ. You know what I'm saying? Even it is within my friends. It's so interesting that you asked this question. So I'm in touch with my college friends back in India. அவங்க எல்லாருமே medical school, they're all doctors. Still they are not in India as doctors. They are not able to go to a psychologist. They are not able to go to a psychiatrist because they are suffering. எனக்கு யாரு வந்து எனக்கு வந்து மென்டல்னு சொல்லி குத்திடுவாங்க. This is a doctor telling me, my friend doctor telling me. So as you can see, அவ்வளோ படிச்சவங்களே எவ்வளோ தூரம் யோசிக்கிறாங்க சொல்றதுக்கு. If I have a depression, anxiety, should I go get help அப்படிங்கிறது வந்து
It's actually saddening for me. That's how India is right now. But I feel like since you guys are like, a little bit staying in a very advanced, or at least an advanced, mental health is a taboo. Nobody, it's not only Indians, any race you go, mental health is a taboo. Even if you talk to 80-year-old, I'm fine, I can do everything, but the next week they'll be dead because they committed suicide. So this is something that we all should open up, and also should be also okay to hear it from our friends. Don't judge them. You should also keep an eye to your friends also. Oh, nalla irkya vandu kekano, okay, why are you not talking? And the friendskulla da nammanaala vandu vechukka mudiyuma valiya, there's nobody's going to come and tell எனக்கு depression இருக்கு, anxiety இருக்கு அப்படின்னு. But don't feel bad to get help, and make sure you know 988. 911 தெரியும் எல்லாருக்கும். 988 is the number that you call if you feel suicidal. Very important. And the 1 second is very important. Please pick up the phone and call 988, and you'll get the help that you need in this country. Thank God for that. So teach your friends, tell your kids, tell your yarkita holding 988, like 911. We all know 988. Please pick up your phone and call, so you can save a life. So that is about mental health. Thank you so much, Dr. Hema, for மென்டல் ஹெல்த்தோட முக்கியத்துவத்தை பத்தி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக கேள்வி வனிதா அவர்களுக்கு. Can you discuss the importance of, இதை பத்தி உங்க ஸ்பீச்ல ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க, but just additionally, can you discuss the importance of mentorship and sponsorship in fostering the growth of women in the workplace, and how can companies encourage these relationships? பணியிடங்களில் பிறருக்கு, குறிப்பாக மற்ற பெண்களுக்கு ஆதரவாருக்கும் வழிகாட்டியாகவும் மென்டர்ஷிப் இருப்பதின் முக்கியத்துவம் பற்றி சிறு வார்த்தைகள் கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ அபிராமி. இப்போ பெரிய கம்பெனியா இருந்ததுன்னா எம்ப்ளாயி ரிசோர்ஸ் குரூப், இந்த விமன் அண்ட் டெக் மாதிரி we can have like communities within the workplace. பட் நம்ம ஜாயின் பண்ற ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்போ அந்த மாதிரி இருந்ததுன்னா, இந்த bandwidth of having something as profound as an ERG, an employee resource groupங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு ஆப்ஷனா இருக்கும். In any case, அது ஒரு ரொம்ப சிம்பிளான one thing that you can do is most likely the person that we are reporting to is already somebody that is working with us in our career. So ஒரு very informal mentor-ஆ நம்ம போய் request பண்றது will make a big difference for us in where we are going. வெறும் அந்த பாஸ் மட்டும், அந்த ஒரு பாஸோட அந்த கரண்ட் டிரான்சாக்ஷன் லெவல் இல்லாம ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் வே ஆஃப் லுக்கிங் அட் கரியர் growth, and அவங்க கிட்ட நம்ம when we go and tell them I need your support to tell me how I can grow in the career, or நான் இந்த ஒர்க் பிளேஸ்ல how can I do better அப்படின்னு ஒரு மென்டரா எனக்கு நீங்க அட்வைஸ் பண்ணுங்கனாலே that switch அப்படியே டக்குன்னு ஆன் ஆயிடும். Everyone is wanting to help, everyone wants to give a little more. அதுதான் நம்மளோட innate quality as a human being, right? Like that we want to do more, we want to give to people, we want to help. So in the absence of a very formal mentoring program from a company, or in the absence of employee resource groups, the one thing that is totally in our hands as women, irrespective of where we work, is that anga poi identify somebody who has similar core values like you, அவங்களோட working styles, உங்க working style. Is this somebody that you'd like to be in 3 years, 5 yearsல? அந்த மாதிரி ஒரு பர்சனை ஐடென்டிஃபை பண்ணி கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி அவங்க கிட்ட என்ன ட்ரைனிங் எடுத்துக்கிறது, how can I upskill myself, what can I do differently, how can I growங்கிற அந்த questions and அந்த ஒரு growth mindset ஓட if we reach out to somebody and have recurring meetings with them, இது ஒரு டைம் கிடையாது, ஒரு 3 months கழிச்சு இப்ப என்ன நினைக்கிறீங்க, where else do you think I can do better அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல போனோம்னா I feel like a lot of changes will happen. You can start small, and companies என்ன பண்ணலாம்னா எக்கச்சக்கமா பண்ணலாம், but I thought for this audience it will be better if we just focus on what we can do when we step into a corporate in terms of mentorship and sponsorship. Over to you, Abhinami. Thank you so much, Vanitha, for telling us how we can reach out to mentors in the workplace, and நம்ம போய் அந்த first step எடுத்து போய் அவங்க கிட்ட பேசணும்ன்றது ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க. That's thank you so much for that. We can see அமுதா மேம் திருப்பி ஜாயின் பண்ணிட்டாங்க. மேம், so உங்களுக்கான கேள்வி
இன்று பெண்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் என்ன? கடந்த காலத்துடன் ஒப்பிடும்போது இந்த சவால்கள் இந்த நவீன உலகத்தில் எவ்வாறு மாறியுள்ளன? அதாவதுப்பா இப்ப ஏற்கனவே ஒரு சகோதரி பேசுனாங்க இல்லையா? அப்போ ஒரு மாப்பிள்ளைய பார்க்க போகும்போது சமைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க சிரிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்ன பொறுத்த அளவுல பெண்கள் இப்ப வந்து நிறைய வீட்ல இருந்து வெளியில போறாங்க, நிறைய இடத்துல வேலை பார்க்கறாங்க, நிறைய சாதனைகள் பண்றாங்க. ஆண்களுக்கு ஈக்குவலா பொருளாதாரத்துல தனக்குன்னு ஒரு இடத்த வந்து இன்னைக்கு பெண்கள் அடைஞ்சிருக்காங்கங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். நான் என்ன பார்க்கிறேன்னா, அந்த காலத்துல ஒரு ரூபா பணம் வேணும்னா கூட நான் என்னுடைய சுய அனுபவத்திலேயே நான் அத பார்த்திருக்கேன். நம்ம ஒரு ரூபா வேணும், இல்ல ஒரு பிளவுஸ் வேணும்னா கூட ஆண்கள்ட்ட கேட்கணும், மாமனார்ட்ட கேட்கணும். அப்படிதான் நம்ம இன்னொருத்தவங்களை எதிர்பார்த்து சார்ந்தே வாழக்கூடிய ஒரு நிலை இருந்தது இல்லையா? அதுல வந்து நம்ம மாறி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அது நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா நான் இப்ப அடித்தட்டுல இருக்கக்கூடிய லேடீஸ கூட பார்க்கிறேன். இப்ப இந்த மகளிர் குழு, அது மாதிரி நிறைய வச்சுட்டு ஆண்கள எதிர்பார்க்காம தன்னுடைய குழந்தைகளுக்கான நகை சேர்க்கிறது, ஒரு ஃபங்ஷன் பண்றது, எல்லாத்துலயும் ஈக்குவலா வந்து ஒரு சராசரியா இப்ப வேலை பார்க்கிற பெரிய படிச்ச பெண்கள் மட்டும் இல்ல. ஒரு அடித்தட்டுல ஒரு வீட்டு வேலை பார்க்கிற லேடீஸ் கூட இந்த அளவுக்கு வந்திருக்காங்கங்கிறது உண்மையிலேயே எனக்கு வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதுல நான் வந்து நிறையவே நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புறேன். அதுக்கடுத்து இன்னொன்னு, இப்ப நான் அவங்க சொன்ன மாதிரி இப்போ ஆஹ் திருமணம் ஆகக்கூடிய பசங்க, ஆண் குழந்தைங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வேலை பார்க்கிற பெண் தான் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. எங்களுக்கு அந்த காலத்துல வந்து அப்படி எல்லாம் கிடையாது. ஒரு பெண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்தா அவங்க வீட்டுல வேலை பார்க்கணும், செய்யணும், வீட்டு கடமையை பார்க்கணும். அதுக்காக தான் உங்களுக்கு பாட தெரியுமா, ஆட தெரியுமா, இன்னும் சொல்ல போனா நிறைய டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது சிக்கனமா இருக்குமா அப்படின்றதுக்காக எல்லாம் நிறைய டெஸ்ட் வைப்பாங்க அப்படின்னு. இப்போ அந்த சகோதரி சொன்னதை வந்து நானும் ஏத்துக்கிறேன். இன்னைக்கு எப்படி வந்து பெண்கள்னா வீட்டுல இருந்து குடும்ப கடமைகளை பார்க்கணுங்கிற காலத்தை நம்ம வந்து இப்ப வேற மாதிரி மாறிடுச்சு. இப்ப ஆண்கள் வந்து கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்க, வேலைக்கு போற பெண்கள் வேணும்னு கேட்கும்போது, பெண்கள் வந்து சமைக்கக்கூடிய சமையல் தெரிந்த ஒரு ஹஸ்பண்ட் வரணும் அப்படின்னு நினைக்கிறதுல வந்து என்ன பொறுத்தளவுல ஒரு தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இவங்க அதை எதிர்பார்க்கும் போது அவங்களும் இதை எதிர்பார்க்கறது வந்து இந்த காலகட்டத்துல இன்னும் சொல்ல போனா நான் நிறைய பாராட்டுறேன். எங்க காலத்துல எல்லாம் வந்து நாங்க கல்யாணம் ஆகி வந்த புதுசுல எல்லாம் ஆண்கள் எல்லாம் வந்து பெண்களுக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ணக்கூடாது. வீட்டுல வந்து எதுவுமே செய்யக்கூடாது. இது என்ன ஆம்பளைங்க வீடு கூட்டுறது, ஆண்கள் என்ன வெங்காயம் உரிக்கிறது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னும் சொல்ல போனா நம்மளை விட அவங்கதான் டேஸ்டியா சமைக்கிறாங்கன்னு எத்தனையோ பெண் குழந்தைங்க எங்ககிட்ட சொல்றாங்க. அப்ப நான் வந்து காய் நறுக்குனா அவங்க இது பண்ணுவாங்க. ஆனா இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஒரு முறை ட்ரெயின்ல போயிட்டு இருந்தேன். அப்ப நிறைய டீச்சர்ஸ் என் கூட டிராவல் பண்ணாங்க. அப்ப அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 4 மணிக்கு எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு 6:15க்கு அவங்க ட்ரெயின் புடிச்சு வருவாங்க. அப்ப நான் நினைச்சு பார்த்தேன், அதாவது இந்த மல்டி பர்சனாலிட்டின்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அது வந்து பெண்களுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய இயல்புன்னே நான் நினைக்கிறேன். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, கிரைண்டர்ல மாவு போட்டுக்குவோம், இந்த பக்கம் ஒரு வேலை பார்த்துக்குவோம், போன் வந்தா அட்டன் பண்ணிக்குவோம், வாசல்ல யார் வந்தாலும் அது மாதிரி ஒரு மல்டி பர்சனாலிட்டினா எல்லா வேலையிலயும் நம்மளால ஈக்குவலா ஜாயின் பண்ண முடியும். எல்லாத்தையுமே நம்ம கேர்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட கவனம் 5 திசையிலயும் இருக்கும். ஆனா ஆண்களுக்கு அப்படி பண்ண முடியாது. என்ன பொறுத்த அளவுல நான் பார்த்த வரைக்கும், அது அவங்களுடைய ஜீன்லயே அப்படி பழகிட்டாங்க. அதாவது அவங்க வந்து அவங்க பெண்கள் தான் அவங்கள கவனிக்கணும், பார்க்கணுங்கிற மாரியே அவங்க அந்த மனநிலையிலேயே வளர்ந்துட்டதுனால ஒரு டீச்சர் சொன்னாங்க, வெளியில நான் 1 நிமிஷம் குளிச்சுட்டு வந்துடுறேங்க, அந்த பால பாத்துங்கன்னு சொன்னேன். வந்து பார்த்தா அவரு கத்திரிக்காய் நறுக்கிட்டு இருந்தாரு. பக்கத்துல பால் பொங்கி ஊத்திட்டு இருக்குது. அவருக்கு தெரியல. என்ன இருந்தாலும் நம்மள மாரி டேலண்ட் எல்லாம் அவங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லி, ஒரு சும்மா காமெடியா பேசிட்டு. அந்த மாதிரி நான் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா, பெண்கள் இன்னைக்கு வந்து சொசைட்டில வெளியில வந்தது ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயம். தன் கால்ல நிக்கணுங்கிற ஒரு கான்பிடென்ட் பெண்களுக்கு வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். குடும்ப கடமைகள்ல பொருளாதாரத்திலிருந்து எல்லாத்துலயும் தனக்கும் சம பங்கு எடுத்து செய்யக்கூடிய ஒரு திறமையை இன்னைக்கு பெண்கள் வளர்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா இதுவும் என்ன பொறுத்த அளவுல ஒரு பாராட்டக்கூடிய விஷயமா நான் நினைக்கிறேன். மிக நன்றி அம்மா. அடுத்ததாக என் கேள்வி வந்து அனுக்காக இருக்கு கேள்வி. அது வந்து என் கடைசி கேள்வி. அப்புறம் ஆடியன்ஸ்ல இருந்து கேள்விகள் 1, 2 எடுப்போம்.
What are the most common challenges individuals face when transitioning from dependence to independence? And what strategies do you recommend to overcome them? காமன் இது வந்து எல்லாருமே அந்த இதுதான் ப்ரோக்ராஸ்டினேஷன் தான். அப்புறம் பண்றேன், எனக்கு டைம் இல்ல. அது எனி சேஞ்ச் இஸ் ஹார்ட் ஃபார் ஹியூமன் பீயிங் இல்லையா? எந்த இதுனாலுமே மாற்றம் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டம். இதுலேருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுலேருந்து மாறுறதே வந்து ஒரு கஷ்டமான விஷயம் எல்லாருக்கும். அதுதான் வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணி அப்புறம் பண்றேன்னு பண்றதே கிடையாது. அது ஒரு நாள்லேருந்து அடுத்த வாரம், அடுத்த மாசம், அடுத்த வருஷம் அப்படியே போயிரும். அது மேஜர் ப்ராப்ளம். எப்படி அத ஓவர் கம் பண்ணலான்னா, இந்த இதுல சொல்லுவாங்க இல்லையா? அந்த எக்ஸர்சைஸ் பண்ணும்போதெல்லாம் வந்து ஒரு குரூப் வச்சுக்கோங்க. அவங்களோட சேர்ந்து பண்ணீங்கன்னா ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்காக தான் அந்த மாதிரி நாங்க ஒரு குரூப் ஆரம்பிச்சோம். வாரம் கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா, அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து ஓகே, கேட்கறாங்க, கேட்பாங்கங்கிறதுக்காகவே எங்க குரூப்ல 2 பேர் வந்து பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அப்படியாவது பண்ணட்டுமேங்கிறதுக்காக தான் வந்து அந்த குரூப் சிஸ்டம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி குரூப் சேர்ந்து பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது அது ஒரு ஃபன்னாவும் இருக்கும். அதே சமயத்துல நம்ம புதுசா அந்த இத பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். Thanks, Anu. Audience இருந்து ஒரு question இருக்கு. நீங்க ஆல்ரெடி chatல ஆன்சர் பண்ணிருக்கீங்க. But in case you want to add anything more, question வந்து உங்களுக்கு தான் அந்த question. When to involve kids in the financial part of a family? பசங்க எஸ்பெஷலி இந்த ஊர்ல இருக்கிறவங்க வந்து நம்ம சொல்றதுக்கு ஆப்போசிட்டா தான் பண்ணும். நானும் அப்படிதான் பண்ணேன். பட் எனிவே நம்ம ரொம்ப சொன்னோம்னா அவங்க வந்து கேட்கறது கிடையாது. The way we can tell them is when you do it, they will see. அது ஒரு லேர்னிங் அவங்களுக்கு. அவங்க அம்மா அப்பா பண்றாங்க, ஸோ ஏதோ பண்றாங்க, ஸ்டாக்ல ஏதோ பண்றாங்க, இதுக்கு ஏதோ பண்றாங்க, அந்த மாதிரி அந்த லேர்னிங் வந்து ஃபைனான்ஸ் இதுல வரட்டும். பட் ஆஸ் ஃபார் அஸ் ஒரு கேர்ள் சைல்டுக்குன்னு சொன்னோம்னா, அவங்க அம்மா பண்றத டெஃபினட்டா பார்ப்பாங்க. ஸோ இன் கேஸ் a mother does not do it, they are not going to be doing it. So the best learning for kids is you have to do it first. Second வந்து earn பண்ண ஆரம்பிச்ச உடனே அவங்களுக்கே வந்து அந்த இது இங்க வந்து சில குழந்தைங்க இன்டர்ன்ஷிப் போறாங்க, இது போறாங்க. ஸோ ஹை ஸ்கூல் அந்த டைம்லயே வந்து அவங்களுக்குலாம் வந்து அந்த ஏர்னிங்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த டைம்ல யூ கேன் டாக் அபவுட் எங்க போடுறது, 401k என்ன, ராத் ஐஆர் என்ன, அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சேவிங்ஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் ஆரம்பிச்சு விடலாம். பட் மோஸ்ட்லி மதர் when they do it, definitely kids will learn. Thank you so much, Anu. Audience, வேற ஏதாவது questions இருந்தா நீங்க unmute பண்ணி கூட கேட்கலாம். chatல type பண்ணணும்னு இல்ல. So we have time for like 1 or 2 questions. யாருனாலும் unmute பண்ணி கூட கேட்கலாம் உங்களுக்கு ஏதாவது questions இருந்தா. சும்மாவே பேசுவாங்க. ஏதாவது கொஸ்டின் கேளுங்கன்னா யாரும் பேச மாட்டாங்க. சித்ரா, ஷரண்யா, உங்களுக்கு ஏதாவது questions இருக்கா கேட்கறதுக்கு? questions இல்ல, ஆனா I just have really good comments. So ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. ஒவ்வொருத்தர் பேசினதுல இருந்தும் the lot of things to take away. அது கடைசியா அனு சொல்லும்போது கூட I mean we are going to model the behavior for our kids. So அதனால that's very important. ரொம்ப நல்லா எல்லாரும் பேசினதுமே ரொம்ப அருமையா இருந்தது. So thanks to TAC and the entire team, and Abhi, great job moderating it. Thank you so much. சித்ரா, மகேஷ், உங்களுக்கு ஏதாவது questions இருக்கா? Okay, he came on unmute. அதனால question இருக்குன்னு நினைச்சேன். Okay. சித்ரா, நீங்க. Thank you, Abhi. Actually, இந்த செஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அமுதா மேடம், வனிதா மேடம், அண்ட் எல்லாருமே நல்லா இன்ஃபர்மேட்டிவ் செஷன் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணீங்க. ஹோப்ஃபுல்லி எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து நாங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ மேபி யூ கேன் வாட்ச் லேட்டர். தேங்க் யூ ஆல் ஃபார் எனக்கு சர்ப்ரைசிங்காக இருக்குங்களா நிறையா வி ஹவ் லைக் அபவுட் 30 people ஜாயின் டு த ஜூம் செஷன் இந்த சாட்டர்டே ஈவினிங். உங்கள் டைமை ஒதுக்கி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி எங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் மிக்க நன்றி. Thanks, Chitra, for supporting in conducting this event. Raja Rajeshwari, நீங்க ஏதோ பேச. Thank you, ma'am.
தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஓகே மேம். ஓகே ஒன் கொஸ்டின் சொல்லுங்க. சொல்லுங்க. மேம். கேக்குது, சொல்லுங்க. மேம், நான் வந்து ஒரு ஜிஹெச்ல ஒர்க் பண்றேன். நீங்க பேசுங்க, கேக்குது. நீங்க பேசுறது மேம், கேக்குது எங்களுக்கு. நான் ஒரு ஜிஹெச்ல ஒர்க் பண்றேன், யோகா இன்ஸ்ட்ரக்டரா இருக்கேன். சரி அங்க வந்து நான் வந்து ஏஎன்சி, அதாவது கன்சீவா இருக்கவங்களுக்கு யோகா சொல்லி கொடுக்குறேன், நார்மல் டெலிவரிக்கு. சரி அந்த கிளாஸ் போயிட்டு எடுக்கிறப்ப உங்களுக்கு என்ன நான் சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க வந்து இப்ப முதல் மாதத்திலிருந்து கடைசி 10 மாதங்கள் வரைக்கும் நீங்க என்னென்னலாம் கத்துக்குறீங்களோ உங்களோட அனுபவங்கள் தான் உங்க குழந்தைக்கு வரும். அதனால இந்த காலகட்டங்கள்ல நீங்க நிறைய புக்ஸ் படிங்க. நிறைய வந்து அதாவது ஆன்மீகத்துல உங்களுடைய நாட்டத்தை செலுத்துங்க. தேவையில்லாம வந்து உங்களுடைய வந்து செல்போன் பாக்குறது, அப்புறமேட்டு நாடகங்கள் பாக்குறது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஹஸ்பண்ட் யாரும் ஸ்மோக்கிங் பண்றவங்களா இருந்தா அவங்க கிட்டக்க நீங்க இருக்காதீங்க. ட்ரிங்க்ஸ் பண்றவங்களா இருந்தா அவங்கள கொஞ்சம் நேரம் அந்த நேரம் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு தவ வாழ்க்கை மாதிரி நீங்க அந்த நேரத்தை நீங்க வந்து பயன்படுத்திக்கங்க அப்படின்னு நான் சொல்லி நிறைய கிளாஸஸ் கொடுத்துருக்கேன். இதுல வந்து 1 இயரா வந்து 199 வந்து நார்மல் டெலிவரியும், ட்வின்ஸ் வந்து ஒரு 8 நார்மல் டெலிவரியும் கொடுத்துருக்கேன் இந்த இயர்ல. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இந்த காலகட்டங்கள கருவுல இருக்கிற ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிற ஒரு பாக்கியத்தை எனக்கு என்னுடைய குருநாதர் எனக்கு கொடுத்ததுக்கு நாங்க நன்றி சொல்லிக்கிறேன். இந்த செஷன் வந்து இந்த அமைப்புல வந்து என்னை இணைச்சு என்னை கொண்டு வந்த சித்ரா மேம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அமுதா ராமானுஜ மேம் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி செலுத்திக்கிறேன். தேங்க்யூ மேம். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி ராஜேஸ்வரி. வேற யாராவது ஸ்பீக்கர்ஸ் ஏதாவது க்ளோசிங் நோட்ஸ் கமெண்ட்ஸ் இருந்தா நீங்க பேசலாம். ரொம்ப சந்தோஷம்ப்பா. அதாவது நிறைய மெசேஜஸ் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற நல்ல விஷயங்கள் வந்து இது மாதிரி ஒரு இடத்துல வெளியில வரும்பொழுது அது மூலமா பலருக்கு அது நன்மையா இருக்கும். இப்ப ராஜராஜேஸ்வரி சொன்னாங்க. இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல கூட திருப்பூர்ல எல்லாம் கர்ப்ப கிருஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வச்சுட்டு கிட்டத்தட்ட இந்த வருஷம் 500 நார்மல் டெலிவரி கொடுத்துருக்காங்க. ஒரு அவேர்னஸ் லேடிஸ்க்கு கொண்டு வர்றதும் அவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை சொல்றதும். அந்த காலத்திலேயே சொன்னாங்க, பிரகலாதன் வயித்துல இருக்கும்போது அவங்க லீலாவதி அம்மா வந்து அதை கேட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வந்து இந்த நிறைய அவன் ஒரு சகோதரி சொன்னாங்க, ஒரு அம்மா தான் மாடல் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் அம்மா அப்படி பண்றாங்கங்கிறது புரியாது. நாம ஒண்ணு செய்யும் போது அந்த குழந்தைங்களுக்கு அதை ஆரம்பத்திலேயே சொல்லி சொல்லி அதை நம்ம வளர்க்கணும் அப்படிங்கறது என்னுடைய ஒரு கருத்து. இன்னொன்னு கொஞ்சம் நம்ம இந்திய அந்த பண்பாட்டோட விஷயங்கள்லாம் தெரியணும் அப்படின்னு சொன்னா, இப்ப நாங்கெல்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது கந்த சஷ்டி கவசம் சொல்றது, இல்ல அபிராமி அந்தாதி சொல்றது, சிவபுராணம் சொல்றது, இது மாதிரி நம்முடைய பாரம்பரியமா கொடுத்த அந்த பக்தி அடிப்படையில இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து குழந்தைகளுக்கு வந்து ட்ரைனிங் மாதிரியே கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நல்ல மெசேஜஸ் அவங்களுடைய ஜீன்ல இப்ப நம்ம பதிக்கும் போது சின்னதான் 5 விளையாதது 50 விளையாதுன்னு சொன்னாங்க. அது பொருள் தெரியாம குழந்தைங்க அதை சொன்னா கூட பிற்காலத்துல அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி வாழக்கூடிய ஒரு தன்மை இயல்பாவே அந்த குழந்தைங்களுக்கு வந்துரும். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. மிக நன்றி அம்மா. வேற யாராவது ஏதாவது க்ளோசிங் கமெண்ட்ஸ் இருக்கா? யாரோ கை தூக்கி இருக்காங்க பாருங்க. கோமதி क्वेश्चन இருக்கா? எஸ் மேம். क्वेश्चन இல்ல, क्वेश्चन கிடையாது, எனக்கு பேசணும் நான் கொஞ்சம். சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க. ஐ மீன் ஸ்பீக்கர்ஸ் கிட்ட மட்டும் பேசணுமா இல்ல நார்மல் எல்லாருமே ஓகேவா? எல்லாத்துக்குமே நான் பேசணும் மேம். ஓகே, சொல்லுங்க. ராஜ்யக்கா பேசினாங்களா, ராஜேஸ்வரி மேம், அவங்களோட ஸ்டூடெண்ட் தான் நானு. எனக்கு இந்த லிங்க் அனுப்புனது கொஞ்சம் லேட்டா தான் மேம் தெரியும். எனக்கு சீக்கிரம் தெரிஞ்சிருந்ததுன்னா உங்க ஸ்பீச் எல்லாம் நிறைய கேட்டு இருந்திருக்கலாம். எனக்கு இப்போ ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நான் என்னோட மொபைல் எடுத்து பார்த்தேன். இந்த லிங்க் பார்த்துட்டு அம்மா பேசினப்பதான், அமுதா அம்மா பேசினப்பதான் நானே ஆட் பண்ணேன். அதனால உங்களோட ஸ்பீச் எல்லாம் எனக்கு கேட்க முடியல. அடுத்த நடையில இருந்து அக்கா இதே மாதிரி சீக்கிரம் அனுப்பிட்டாங்கன்னா நான் உண்மையிலே பார்த்துட்டு இந்த ஸ்பீச் எல்லாம் நான் கேட்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா என்னோட பசங்க சொல்லும் போல நான் என் பசங்களுக்கு நான் வந்து ரொம்ப முன்னுதாரணமா இருக்கேன் நிறையா. அதுவும் எப்படின்னா இந்த மனவளக்கலைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் மகரிஷி அவர்கள், அப்புறம் எங்களுக்கு கிடைச்ச குருநாதர் யோகாக்கா, அப்புறம் ராஜியக்கா,
அப்புறம் மாணிக்கம் சார், மதிவாணன் சார்னு நிறைய சொல்லிட்டே போலாம். எங்களுக்கெல்லாம் மீனாட்சி மேம், விசாலாட்சி மேம், எழிலி மேம்னு நிறைய மேம் எங்களுக்கு கிடைச்சாங்க. இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கையும் கொஞ்சம் திரும்பி நான் இப்ப கொஞ்சம் ஸ்டெடியாகி நல்லா இருக்கேன். அதே மாதிரி என்னோட வாழ்த்துக்கள்னால என் பசங்க நல்லா எக்ஸாம்ல எல்லாம் பாஸ் பண்ணி நிறைய இது பண்ணியிருக்காங்க மேம். அதனால எனக்கு ரொம்ப எப்படின்னா இந்த இதுக்குள்ள வந்தது ரொம்ப ஒரு சந்தோஷமாவும் இருக்கு, ரொம்ப பெனிஃபிட்டாவும் இருக்கு. என்னையும் நானே வந்து யோகா பண்ணிக்கணும் டெய்லி பண்ணிக்கிட்டு நாங்க எங்க மன்றத்தை வந்து கரெக்டாவும் வச்சிருக்கோம். எங்க மன்றத்துல உள்ளவங்களையும் நிறைய பேரை கூப்பிட்டுட்டு வாங்க இதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணியிருக்கோம். அதுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லி நான் மகரிஷிக்கும் எங்களோட குருநாதருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்றேன் மேம். Thank you so much, மிக நன்றி for all the speakers. Thank you to all the audience. Saturday evening join பண்ணதுக்காக, and thanks to TAC Association committee members for helping us execute this event. நாங்க இந்த link in ஒரு 5-10 minutes open வச்சிருப்போம் for any informal discussion, இல்லாட்டி if you want to say hi to your friends. So இப்பையிலேருந்து it's informal discussion. So I'm stopping the recording.